தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கடந்த 7 நாட்களாக அநேக காரியங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். கடந்த 7 நாட்களாய் அநேக காரியங்கள் இருதயத்தினுடைய அறைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆமென். ஆகையினால இப்பொழுதும் தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம காரியங்களை பார்க்க போகிறோம். இருதயத்தினுடைய அறைகள். முதலாவது, இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் 3 முன்னோட்டங்களை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். வீடு, அடுத்ததாக கூடாரம், அடுத்ததாக தேவாலயம் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பின்பதாக நம்முடைய இருதயம் தேவாலயத்தினுடைய அமைப்பின் படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆலயத்தினுடைய அமைப்பின்படி நம்முடைய சரீரத்தினுடைய அமைப்பும், ஆவி ஆத்மா சரீரம் என்றும், உள்ளிருக்கிறதான அறைகளின் அமைப்பின்படி, அதாவது தேவாலயத்தில் இருந்ததான அறைகளின் அமைப்பின்படி நம்முடைய இருதயமும் இவ்விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் முதல் நாள் பார்த்தோம். 2ஆம் நாளிலே முக்கியமான காரியங்கள், அதாவது தேவாலயத்தினுடைய அமைப்பை குறித்து நாம் பார்த்தோம். எவ்விதமாய் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்வது. முதலாவது நம்ம பார்த்தது ஜன்னல்கள், அடுத்ததாக நாம் பார்த்தது 3 அடுக்குகள் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக சுழற்படிகள், அடுத்ததாக வரிசையான அறைகள் என்று சொல்லி. அதில் பார்க்கும் பொழுது 90 அறைகள் மனிதனுடைய இருதயத்திற்குள் இருக்கிறது என்று பார்த்தோம். 3ஆவது நாள் நாம் பார்த்தது அதை எப்படி சுத்திகரிப்பது, ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், நியமனங்கள் மற்றும் சட்டத்திட்டங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம் 3ஆம் நாள். 4ஆம் நாளிலே ஒரு சில அவயவங்களை, முக்கியமான அவயவங்களாக நாம் பார்த்தோம். அந்த அவயவங்களை சத்ருவானவன் பயன்படுத்தி உள்ளே நுழைவதற்கும் சத்ருவானவன் வெளியேறுவதற்கும் பயன்படுகிறதான உறுப்புகள் என்று சொல்லி, அவயவங்கள் என்று சொல்லி ஒரு சில அவயவங்களை பார்த்தோம். நாம் வாய் மற்றும் உதடு, அடுத்ததாக கண்களை பார்த்தோம், அடுத்ததாக நம்ம காதுகளை பார்த்தோம், அடுத்ததாக மூக்கு நாசி அதை பார்த்தோம், அடுத்ததாக ஆசன வழி பார்த்தோம், அடுத்ததாக பிற பொறுப்புகள், அடுத்ததாக தோல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்த நாள் நாம் பார்த்த காரியம், எந்த அவயவங்களை சத்ருவானவன் பிடித்து வைத்துக் கொள்வான், அவனுடைய அடிப்படையான தாக்கம் எந்த அவயவங்களில் இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாவு. அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தது எலும்புகள், எலும்புகளுக்குள்ளாக சத்ருவனுடைய தாக்கம் இருக்கும். அடுத்ததாக முதுகு தண்டுவடம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக கால், பாதங்கள், பெருவிரல்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக முகம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தது இந்த டெலிவரன்ஸ், இந்த விடுதலைக்கு செய்ய வேண்டியதான 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அதற்கு எசேக்கியேல் செய்ததான ஒரு காரியம், எசேக்கியேலுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். முதலாவது, அவர் ஒரு புரிதல், ஒரு பார்வையில் பார்க்காம புரிதலை அவர் பயன்படுத்த கர்த்தர் சொல்லி கொடுத்தார். ஒரு மறைந்திருக்கிற ஒரு ஓட்டைக்கு பின்பதாக, ஒரு செவருக்கு பின்பதாக ஒரு வாசற்கதவு இருக்கிறது, அவருக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் அவருக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது ஆராய்ந்து பார்க்கணும், முதலாவது புரிதல் வேணும், 2வது ஆராய்ந்து பார்க்கணும், 3ஆவதா சத்ருவை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 ப்ராசஸ் நம்ம அந்த நாளிலே பார்த்தோம். அடுத்தது, நேற்று ஆராதனையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரத்யேகமான அறைகள் இருக்கிறதை குறித்து பார்த்தோம். ஆண்களுக்கு என்று சொல்லி 3 அறைகள் இருக்கிறது. ஆண் என்கிறதான அறை, அடுத்ததாக கணவன் என்கிறதான அறை, அடுத்தது மகன் என்கிறதான அறை. அதே மாதிரி பெண்களுக்கு பெண் என்கிறதான அறை, மனைவி என்கிறதான அறை, மகள் என்கிறதான அறை. இந்த அறைகளிலே சத்ருவானவன் எப்படி தங்கி கிரியை செய்வான் அப்படின்றத குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நேற்று ஜெபிக்கும் போதே ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அருமையான குழந்தைக்கு ஒரு தாக்கம் சரீரத்தில் இருந்தது. அப்போது அந்த அந்த அசுத்த ஆவி அவ்விதமாக ஃபிட்ஸ் வந்து அது அந்த அசுத்தாவி வெளியேறிச்சு. ஏசப்பா கூட ஒரு இடத்துல ஜோம் பண்ணும் போது அந்த அசுத்தாவி எப்படி மேனிஃபெஸ்ட் ஆச்சுங்க, கீழே விழுந்து அவன் நுரை தள்ளி. அதே மாதிரி நேற்று அவனுக்கு நுரை தள்ளி அந்த மகனுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெலிவரன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன், சருணுக்கு. ஆகினாலே இந்த காரியங்களை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நேற்று காலையில் நான் ஜெபிக்கும் போதே, ஆராதனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போதே
கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், ஏதோ ஒரு காரியம் மேனிஃபெஸ்ட் ஆகும், அசுத்தாவி வெளியேறும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் அந்த குட்டி தம்பி அவனுக்கு ஃபிட்ஸ் வரும்போது எனக்கு நான் பதறல. ஏன்னா எனக்கு ஆண்டவர் முதல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார், இது அசுத்தாவியினுடைய ஒரு தாக்கம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கரெக்டாக அவனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தோம், குழந்தையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு அந்த மேனிஃபெஸ்டேஷன் வர ஆரம்பித்தது. ஸோ அவனுக்குள்ளே இருந்ததான அசுத்தாவி அது வெளியேறி இருக்கு. ஸோ அதனால் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே இப்போ இந்த அறைகளை சுத்திகரிக்க வேண்டியதான 4 முறைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அறைகளை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த அறைகளை சுத்திகரிக்க வேண்டியதான 4 விதங்கள், the ways, 4 steps to clean the rooms. இந்த அறைகளை சுத்திகரிக்கிறதுக்கு வேண்டியதான 4 முக்கியமான விதங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நபரை குறித்து வாசித்து நம்ம இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், நெகேமியா 13வது அதிகாரம் 7 9 வசனங்கள். நெகேமியா 13வது அதிகாரம் 7 9 வசனங்கள். எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். நெகேமியா 13 7 9. எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுக்களை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்பி கொண்டு வந்து வைத்தேன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது அறைகள் சுத்தமாக இருக்கணும். அந்த அறையில தேவையில்லாத காரியங்கள் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணப்படணும்? வெளியேற்றப்படணும். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், அது எல்லாமே அந்த இருதயத்தில் என்ன இருக்குதுங்க? மறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நான் நேற்று சொன்னனே, அந்த அறைகள் மாத்திரம்தான் பெண்களுக்கா அப்படின்னா கிடையாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேற மாதிரி அறைகள் இருக்கிறது. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் கூட, மாமியார்னு ஒரு அறை கூட இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அறையில் பிசாசு இருந்துச்சுன்னா மருமகளை போட்டு அந்த மாமியார் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? ஆமாம், சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மருமகள் என்கிற அறை பெண்ணுக்கு இருக்கும். அதுக்குள்ள பேய் இருந்ததுன்னா அவங்களுக்கும் மாமியாருக்கும் ஒத்தே வராது. ஸோ ஆகையினாலே நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்றனால, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன்றனால எனக்கு இந்த அறைகளில் முழுசுமா விடுதலை வந்துருச்சானா இல்லை. நீங்க கர்த்தர், அதனால தான் சொன்னேன், நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தேவனிடத்துல கேட்கணும், ஆராய்ந்து கேட்டுட்டே இருக்கணும். ஆண்டவர் என்னென்ன அறைகள் இருக்கிறதுன்ற எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க? காண்பீங்க. அதை லிஸ்ட் எழுதுங்க. அது ஒரு நோட் போட்டு அதை எழுதிக்கோங்க. கர்த்தர் அதை வெளிப்படுத்த அதை எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கணவன் ஒரு அறை, நான் சொன்னேன் இல்லை, மகன் ஒரு அறை, அதுக்கப்புறம் ஆண் ஒரு அறைலாம் இருக்குது. அடுத்ததா எனக்கு பாஸ்டர்னு ஒரு அறை இருக்கு. உங்களுக்கு சபைக்கு நான் ஒரு போதகர், ஒரு மெய்ப்பர், ஒரு பாஸ்டர் அப்படின்னு ஒரு அறை இருக்கு. இப்போ எனக்கு எல்லா அறைக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் நான் கொடுக்க போறது கிடையாது. எனக்கு பாஸ்டர்ன்ற அறையை விட நான் மனைவிக்கு கணவனா இருக்கிற அந்த அறை எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியுதா? ஸோ ஒரு சில அறைகள் நம்முடைய இருதயத்தில் மற்ற அறைகளை விட முக்கியமானதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நீங்க பெரியமாவாகவோ இல்லை பெரியப்பாவாகவோ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சொந்தக்காரங்களுக்கு அந்த அறை நமக்கு அவ்வளோ தேவைப்படாது இல்லையா? ஏன்னா அவங்க எப்பயாவது தான் நம்ம அவங்கள மீட் பண்றோம். அந்த மாதிரி ஸோ அத்தை மாமா அந்த மாதிரி ரிலேட்டிவா இருக்கக்கூடிய அறைகள், அந்த அறைகளும் சேர்த்து. ஸோ இப்படி நீங்க ஜோம் பண்ணும், ஆண்டவரே என்னென்ன அறையில மறைந்து இருக்கிறது, முதல்ல எனக்கு என்னென்ன அறைகள் இருக்கிறதுன்றதை எனக்கு காண்பீங்க. நம்ம 90 அறையும் நான் ஒரு லிஸ்ட் போட முடியாது. நான் பொதுவாக இருக்கிற ஒரு சில அறைகளை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கும் பிரவீனுக்குமே அறைகள் மாறும், எனக்கும் தமிழுக்குமே அறைகள் மாறும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், விசேஷமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய விசேஷித்த சிருஷ்டிப்பு நம்ம எல்லாருமே. பொதுவான அறைகளை பற்றி தான் நேற்று பேசணும். அதனால இவ்வளோதான் ரூம்ஸு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. 90 அறைகள் இருக்கு. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எந்த அறையில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத எனக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க, எந்த அறையை நான் சுத்திகரிக்கணுன்றது காண்பீங்க. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா? நம்ம வீட்டில் எந்த ரூமை நம்ம அடிக்கடி பயன்படுத்தலையோ அந்த ரூமில் என்ன போய் சேரும்?
பூச்சி குப்பை தேவையில்லாதெல்லாம் அந்த ரூமில் போய் சேரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான். ஸோ இப்போ முக்கியமான ஒரு சில அறைகளை நம்ம சுத்திகரித்து வச்சுருப்போம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு ஒரு அறைக்குள்ளே போவோம். அந்த அறைக்குள்ளே அப்போ தான் திடீர்னு அங்கேருந்து ஒரு அசுத்தாவி எட்டி பார்க்கும். ஏன்னா நம்ம அங்கே மறைஞ்சிருக்கிற அந்த அறையை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுட்டோம், அதை நம்ம மறந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு அறை இருக்கிறதே மறந்து போச்சு. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய பழைய வாழ்க்கை, நான் ஊழியக்காரனாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாருமே எனக்கு தொடர்பு கிடையாது. இன்கேஸ் அந்த நண்பனோடு இருந்ததான அந்த நட்புறவில் எனக்கு ஒரு ரூம் இருந்திருக்கும், நண்பன் என்கிறதான ஒரு அறை இருந்திருக்கும். இப்போ அந்த நண்பன் என்கிறதான அறையில் இப்போ திடீர்னு அந்த நண்பனை நான் சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த நண்பனை சந்திக்கிறேன். அந்த நண்பனை சந்திக்கும் போது அந்த நண்பன் கிட்ட இருக்கிறதான அந்த நண்பன்கிட்ட நிறைய விஷயத்த பேசுவோம். நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ண, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், இப்படிலாம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவர் என்ன பண்ணுவார், அவருடைய பழைய காரியங்களை அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். நல்லா கவனிக்கணும், பழைய காரியங்களை சொல்லுவார். பழைய காரியங்களை சொல்லும் போது, ஆமாம்ல அப்படி இருந்ததில்ல, இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததில்ல, பழைய வாழ்க்கையில் நம்ம இப்படிலாம் போய் ஊர் சுற்றணும்ல, இந்த மாதிரிலாம் போய் நம்ம சினிமா பார்த்தோம்ல, இந்த மாதிரிலாம் போய் பண்ணோம்ல அப்படின்ன உடனே இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஆவி என்ன ஆகும், அந்த அறைக்குள்ள, நண்பன் என்கிற அறைக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி லைட்டாக எட்டி பார்க்கும். இப்போ என்ன தோணும், சரி இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கிறோம், அதனால என்ன பண்ணலாம், ஜாலியாக ஒரு சினிமாக்கு போயிட்டு வரலாம், ஜாலியாக ஒரு பார்ட்டி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆவி ஒரு ஆலோசனை எனக்கு சொல்லும் இருதயத்துக்குள்ள. பாருங்க, இத்தனை வருஷமா 15 வருஷமா அந்த ஆவி இருந்ததே எனக்கு தெரியல. ஆனா எப்போ அந்த நபரை நான் பார்த்தனோ அப்போ அந்த உள்ள இருக்கிற ஆவி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய வாழ்க்கையில குறித்ததான எல்லா நினைவுகளையும் நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் அந்த அறைகளை வெளிப்படுத்துவார். அதனால தான் நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, யூ cannot change your future if you do not know your past. உங்களுடைய கடந்த காலத்தை தெரியாமல் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ கடந்த காலத்தில் நம்ம என்னென்ன பண்ணோன்றது நமக்கு நல்லா தெரியும். அது நம்மளுடைய ஆழ் மனசில் ஒரு மெமரியா, ஒரு நினைவாக இருக்கும். கர்த்தர் அது எதுக்கு அந்த நினைவை கொடுத்துருக்கிறாருன்னா, அதன் மூலமாக தாக்கம் வந்திருக்கும், அந்த தாக்கத்தை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அந்த மெமரி. இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், அன்றைக்கே அந்த மெமரியை எரேஸ் பண்ணியிருக்கலாமா? ரட்சிக்கப்பட்ட நாள்லேயே ஆண்டவர் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மறக்கடிக்க செஞ்சுட்டாருன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா தானே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஏன் அதை பண்ணலன்னா, ஆண்டவர் அதை பண்ணியிருக்கலாம், அப்படியே ஒரு மெமரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏன் அதை பண்ணல அப்படின்னா, அதன் மூலமாக வர்ற தாக்கங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை பின்தொடர்ந்து வரும். ஸோ அதிலிருந்து நீ டெலிவரன்ஸ் ஆகணும்னா அந்த பாஸ்ட் மெமரி உனக்கு அவசியம், அந்த கடந்த கால அந்த நினைவுகள் உனக்கு அவசியம். அது உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அதன் மூலமாய் வர்ற தாக்கத்திலிருந்தும் ஒரு விடுதலை தருவதற்காக அந்த நினைவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ அப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன அறைகள் மாத்திரம் இல்லை, நீங்கள் ஆண்டோட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே என் இருதயத்தின் அறைகளை எனக்கு வெளிப்படுத்துங்க, என்னென்ன அறைகள் இருக்கிறது, அந்த அறையில் எந்தெந்த அறையில் பிசாசு போய் நுழைஞ்சிருக்கிறான் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த நெகேமியான்றவர் யார் அப்படின்றவரை பற்றி ஃபர்ஸ்ட் அந்த மனிதனை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா, நல்லா கவனிக்கணும். இப்போ எருசலேம் தேவனுடைய வார்த்தைக்கு, அதாவது இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாட் நேச்சாரை அனுப்பி என்ன பண்றாருன்னா, அந்த ஊரை என்ன பண்றாருன்னா கொள்ளையடிக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். சரியா, இப்படி அனுமதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, பெர்சியா தேசத்துல கோரேஸ் என்கிறதான ஒரு ராஜா இருக்கிறார். அவர் ஒரு கூட்டத்தை பிடிச்சிட்டு போறாரு. இந்த பக்கம் நேபுகாத் நேச்சார் ஒரு கூட்டத்தை பிடிச்சிட்டு போறாரு. இவங்கெல்லாம் யார், எந்த ஊரை சேர்ந்தவங்க, இஸ்ரவேலை சேர்ந்தவங்க. ஆனா யார் பிடிச்சிட்டு போறா, தேவனை அறியாத ஒரு ராஜா பிடிச்சிட்டு போறான். ஏன் பிடிச்சிட்டு போனா, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஸோ தேவன் எச்சரித்திருந்தாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா இவங்கெல்லாம் உன்னை என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, அடிமையா உன்னைய கூட்டிட்டு போயிடுவாங்க, சொந்த ஊர்ல நீ இருக்கிறத விட்டு வேற ஊர்ல போய் நீ அடிமையா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கர்த்தர் அவங்களுக்கு எச்சரித்திருந்தார். அப்போ அந்த டைம்ல தான் என்ன நடந்துச்சுன்னா, இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கோரேஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, பெர்சியா தேசத்து அந்த மன்னர், அவருக்கு திடீர்னு ஒரு சாஃப்ட் கார்னர் யார் மேலே, இஸ்ரவேலர்கள் மேலே. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய தேவாலயம் இடிந்து போய் இருக்குதுப்பா, அதனால என்ன பண்ண, உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் திரும்ப போய் உங்கள் தேவாலயத்தை எடுத்து
கட்டுங்க, உங்க எருசலேம் ஊரெல்லாம் சிதைந்து போய் கிடக்குது, எல்லாம் சூறையாடிட்டாங்க, அதனால நான் திரும்ப எடுத்து கட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுமதிக்கிறார். ஸோ அந்த டைம்ல வந்தவங்க தான் இந்த ரெண்டு முக்கியமான பேர். யார்? எஸ்ரா, நெகேமியா. எஸ்ரா வந்து ஒரு வேத பாரகர், நெகேமியா ஒரு சாதாரண மனுஷன் தான் இஸ்ரவேல்ல. ஆனால் அவர் அங்கே அந்த கோரேஸ் ராஜா கிட்ட என்னவா இருந்தார், அர்த்தசஷ்டா ராஜா கிட்ட என்னவா இருந்தார்னா பானபாத்திரக்காரராக அவர் இருந்தார், அடிமையாக இருந்தார். ஸோ இப்போ இந்த டைம்ல வந்தவங்க தான் 4 முக்கியமான ஆட்கள் இருந்தாங்க. இது யாருன்னா, முதலாவது இந்த எஸ்ரா, நெகேமியா, அடுத்ததாக அந்த டைம்ல ஆளுநராக இருந்ததான செருபாபேல், மற்றும் பிரதான ஆசாரியனாக இருந்ததான யோசுவா. 4 முக்கியமான நபர்கள் அந்த ஹிஸ்டாரிக்கல் டைம்ல ஈவெண்ட்ல இருந்தாங்க. ஸோ இந்த யோசுவா வந்து மோசே காலத்தில் இருந்த யோசுவா கிடையாது, இவர் வேற யோசுவா. இவர் வந்து பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் யார் யாரு? எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், பிரதான ஆசாரனாகிய யோசுவா. இந்த 4 பேரும் சேர்ந்து தான் இந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதுக்கு என்ன பண்றாங்க? உதவி செய்கிறாங்க. ஆனால் எஸ்ரா, நெகேமியா தான் புக் எழுதியிருக்கிறாங்க, அதனால இவங்க 2 பேரை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ல அதுதான் நமக்கு புரிய வருகிறது. இப்போ நெகேமியா என்ன பண்ணிட்டார்னா, ராஜாவுடைய சமூகத்தில் நம்ம நெகேமியோட புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அது வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. நெகேமியா முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியுது, நெகேமியா என்ன பண்றாரு? ராஜாவுக்கு என்னவா இருக்கிறாருங்க? பானபாத்திரக்காரன். என்ன அர்த்தம்? கப்பை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து, ராஜா குடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் குடிச்சு பார்ப்பார். ஏன்னா அதுல விஷம் எவனாவது கலந்து வச்சுட்டானா அப்படின்னு முதல்ல இவர் குடிச்சு பார்த்துட்டு, இவர் சாகலை அப்படின்னா அடுத்ததான் யார் கொடுப்பாங்க? ராஜாவுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை செய்யற ஒரு வேலையில் இருந்தார் இந்த நெகேமியா. இப்போ நெகேமியா வந்து ரொம்ப நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நபர். ஆனா திடீர்னு அவருடைய முகம் சோகமாயிடுச்சு. எதனால அப்படின்னா, அவருடைய சொந்த ஊராகிய எருசலேம் வந்து இப்படி அடிமைத்தனம் பட்டு கிடக்குதுன்னு ரொம்ப அவருடைய ஊரை நினைச்சு ரொம்ப துக்கப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி துக்க முகத்தோடையே ராஜா முன்னாடி போனோன்னா ராஜா கேட்கிறாரு, ஏன் பாவம் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு அப்படின்னு. அவர் சொல்றாரு, எங்க ஊர்லாம் இடிஞ்சு போய் கிடக்குதுங்க, அப்போ நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு. ராஜா சொல்றாரு, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அப்புறம் இவர் சொல்றாரு, எனக்கு வந்து அனுமதி கொடுங்க, எனக்கு இவ்வளோ பொருள் வேணும், நான் போய் என்னுடைய இடிஞ்சு போன என்னுடைய ஊரை நான் என்ன பண்ணணும், எடுத்து நான் கட்டணும் அப்படின்னோடனே ராஜா அனுமதி கொடுக்குறார். இவர் வந்தவர் நிரந்தரமா வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனா இவர் நடுவுலயே கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிட்டார், வேலை முடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிட்டார். அதனால கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துருச்சு. நடுவுலயே இவர் போயிட்டு திரும்ப வரும்போது நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெகேமியாவுக்கு தெரியாம தொபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், நல்லா கவனிக்கணும், இது நிஜமா நடந்த சம்பவம், கதை இல்லை. தொபியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து அந்த தேவாலயத்தினுடைய முக்கியமான ஒரு அறைக்குள்ளாக இவருக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இவர் உள்ள நுழைஞ்சிட்டார். சரி, இப்போ தொபியாவை பத்தி தெரிஞ்சு, இப்போ நெகேமியா பத்தி புரிஞ்சதுங்களா யாருன்னு? நெகேமியா இஸ்ரவேல் நாட்டுக்காரரு, அவர் அந்த ஊருக்கு சொந்தக்காரர். ஆனா இந்த தொபியான்றவர் யாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு அம்மோனிய சந்ததியை சேர்ந்தவர். இந்த அம்மோனியர்கள் யாரு அப்படின்னா, அம்மோனியர்கள் மோவாபியர்கள் யாரு? லோத்துக்கு பிறந்ததான ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பிறந்ததான லோத்துடைய பொண்ணுங்க தவறான முறையில் பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. ஒருத்தன் பேரு மோவாபு, இன்னொருத்தன் பேரு அம்மோன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏன்னா வந்து தவறான முறையில் அந்த குழந்தை பிறந்ததுனால அவங்களாம் வந்து சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவங்கள வந்து இஸ்ரவேலுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அனுமதிக்க கூடாது, அவங்க இஸ்ரவேலுக்கு அவங்களுக்கு பங்கே கிடையாதுன்றார். ஆனா அந்த அம்மோன் அப்படின்ற அந்த சந்ததியில வந்தவன் தான் யார் அப்படின்னா இந்த தொபியா. ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ள அனுமதி கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த தொபியா வந்து அம்மோனியர், நல்லா கவனிக்கணும். ஆனா இவன் என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல்ல இருந்து ஒரு கூட்டம் ஊரை சரி பண்றதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்தோட ஒட்டிக்கிட்டே வந்துட்டான் அப்படியே. ஆனா முறைப்படி இவனுக்கு இந்த ஊருக்குள்ள ஆக்சஸ் கிடையாது, அனுமதி இவனுக்கு கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், இவங்க அங்க போயிட்டு வரும்பொழுது, அடிமைத்தனத்துக்கு போயிட்டு வரும்பொழுது கூடவே என்ன பண்ணிட்டு வந்துட்டான், இந்த தொபியா ஒட்டிக்கிட்டு அவன் வந்துட்டான். இப்போ இவனை என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப முக்கியமா ஊருக்குள்ள வந்ததே தப்பு. இவன் என்ன பண்ணிட்டான்னா, இஸ்ரவேலர்கள் அதுலயும் ரொம்ப முக்கியமா லேவியர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஆசாரியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, ஆசாரியத்துவம், லேவி கோத்திரம், அந்த கோத்திரத்துல மக்கள் செய்கிறதான அந்த வேலைக்குள்ள தன்னை இணைத்து கொண்டான். இஸ்ரவேலுக்குள்ள நுழையிறதே தேவன் கூடாதுன்னு சொன்னார். ஆனா இப்போ ஆசாரியத்துவ வேலை செய்யறதுக்கும் அவ்வளவு துணிச்சலா என்ன பண்ணிட்டான், உள்ள நுழைஞ்சிட்டான். பாருங்க, எஸ்ரா 2வது அதிகாரம் 59-60 நம்ம அதை படிக்கிறோம். எஸ்ரா 2வது அதிகாரம் 59-60. புரியாத பேரா இருக்கும், இருந்தாலும் படிக்கலாம். தெல்மேல் ஆகிலும் தெல் அர்சாவிலும்
கேரூபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வ தாரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். பாருங்க, இவங்க பூர்வமே தெரியாத, ஏன்னா இஸ்ரவேல் நாட்டுக்காரனே கிடையாது. அடுத்ததா பாருங்க, தெலாயாவின் புத்திரர், அடுத்து யாரு? தோபியாவின் புத்திரர், அடுத்ததா நெகோதாவின் புத்திரர், ஆக 652 பேர். இப்போ பாருங்க, இவனுங்களுக்கு வம்சாவளியே கிடையாது, ஏன்னா இவன் இஸ்ரவேல்ல பிறக்கல. வந்துட்டு இவனுங்க என்ன சொல்றானுங்க, இவனுங்க சும்மா ஊருக்குள்ள இருந்தா பரவாயில்ல, இப்போ ஆசாரியர்கள் செய்யற வேலைக்கு தன்னை என்ன பண்றானுங்க, இணைத்துக் கொள்றாங்க. அப்போ ஆசாரியர்கள் எங்க போறதுக்கு அனுமதி இருக்குது? தேவாலயத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி இருக்கு. ஆசாரியர்களுக்கு அந்த அறைகளுக்கு போறதுக்கு அனுமதி இருக்குதா? இருக்குது. இப்போ தொபியா தன்னை என்னவாக வேஷம் போட்டுக்கிட்டான்? தன்னை ஒரு ஆசாரியனாக அவன் காமிச்சுக்கிட்டான். ஏன்னா இவனுங்களுடைய பூர்வமே தெரியாது. பூர்வத்தை பத்தி விசாரிக்கிறார் எஸ்ரா, ஆனா அவனும் சொல்ல. ஏன்னா பூர்வத்தை தெரிஞ்சா இவன் அம்மோன் புத்திரன் என்ன ஆயிடும், கன்ஃபார்ம் ஆயிடும், இஸ்ரவேலை விட்டு துரத்திடுவாங்க, அப்புறம் தீமை செய்ய முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் தந்திரமாக, நல்லா கவனிக்கணும், தொபியாவுடைய வேலை என்ன? தந்திரமாக உள்ளே அவன் நுழைந்தான். இந்த குடும்பம், அதாவது இந்த தெலாயாவின் புத்திரன், வாஸ்தவம் தொபியாவின் புத்திரர், நெகதாவின் புத்திரர், இவங்கெல்லாம் இஸ்ரவேல்ல இவன் சோறு கூட தின்னக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். சாப்பாடு கூட அவனுக்கு, தண்ணி கூட அவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவனுங்க, ஆண்டவர் ஏன் ஒரு ரீசனோட சொன்னார்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தோலே நடந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல இவங்களுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யல. வனாந்திரத்தில் உதவி செய்யறதுக்கு சான்ஸ் வந்தது, ஆனால் அந்த அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலருக்கு என்ன பண்ணல, உதவி செய்யல. அதனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அவனுங்க உனக்கு உதவி செய்யாதனால நீ திரும்ப அவனுங்களை உன்னுடைய எல்லைகளுக்குள்ள சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதை உபாகம் 23:3 வாசிக்கிறோம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. உபாகமம் 23:3 அதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, அம்மோனியர்கள் மோவாபியர்கள் கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது, அவங்க உட்படலாகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த அம்மோனியர்கள் இஸ்ரவேலுக்குள்ளே வரக்கூடாது. ஆனா இப்ப இவங்க எங்க வந்திருக்கிறாங்க? இந்த அம்மோனியருடைய வம்சத்துல வந்த தொபியா எங்க வந்திருக்கிறான்? இப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே அவன் வந்துட்டான். காரணம் என்ன அப்படின்னா, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எப்படி அவனுக்கு அந்த ஆக்சஸ் கிடைச்சது இல்லையா, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா, நான் பின்னாடி சொல்ல போற பிசாசுக்கு இந்த தொபியா ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் பிசாசு. அதனாலதான் இந்த கதையை உங்களுக்கு விளக்கமா நான் சொல்றேன், கவனிக்கணும். இப்போ இந்த தொபியான்றவன் சன்பல்லாத்து அப்படின்ற இன்னொரு ஒரு ஆளோட தன்னை இணைத்துக் கொள்றான், டீம் பண்ணிக்கிறான். தனியா அவனால வேலை செய்ய முடியல, சன்பல்லாத்துன்னு ஒருத்தனோட என்ன பண்ணிக்கிறான், அவன் சேர்ந்துக்கிறான். இவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த தொபியாவை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த தொபியா என்ன பண்றாருன்னா, யூதா கோத்திரத்தில் இருக்கிறதான ஒருத்தனுடைய பொண்ணை கல்யாணம் பண்றான். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, உங்க பொண்ணையோ பையனையோ இஸ்ரவேலை தவிர்த்து வேற கோத்திரத்தில் நீ என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. பொன் கொடுக்கவோ பொண்ணு எடுக்கவோ கொடுக்கூடாதுன்னு. ஏன்னா இது ஜாதி வெறியில சொல்ல, அவங்க அப்படி பண்ணாங்கன்னா விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்துருவானுங்க, பாவத்தை உள்ள கொண்டு வா. நீ பரிசுத்தமானவன், நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், ஆனா நீ தேவனை அறியாத ஒரு சந்ததியை கல்யாணம் பண்ணினா அவங்க நிமித்தமா பாவம் உனக்குள்ள வருன்றனாலதான் கர்த்தர் இதை சொன்னார். சரியா, வேற எந்த ரீசனுமே கிடையாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தொபியா ஷெக்கானியா அப்படின்ற ஒருத்தர், நெகேமியா 6வது அதிகாரம் மார்க் பண்ணிக்கோங்க, எடுத்து வாசிக்க வேணாம். நெகேமியா 6:17-19 அதை வாசிக்கிறோம். ஷெக்கானியான்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் யாருன்னா யூதா கோத்திரத்துல வந்தவர். அவருடைய பொண்ணை இந்த தொபியா கல்யாணம் பண்ணிட்டார். அது தப்பா கரெக்டா? தப்பு. ஏன்னா தொபியா அம்மோனியன், ஷெக்கானியான்றவர் இஸ்ரவேல் நாட்டுக்காரர். ஸோ இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததே தப்பு. அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர், இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார். இவருடைய ஃப்ரெண்டு இந்த சன்பல்லாத்துன்றவர். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த தொபியா என்ன பண்றாருன்னா, எலியாசிப்னு ஒரு ஆசாரியன் ஒருத்தர் தான், அவனுடைய பொண்ணுக்கு இந்த சன்பல்லாத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அதை நெகேமியா 13:28 வாசிக்கிறோம், மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப புரியுதா தொபியாவும் சன்பல்லாத்தும் எப்படி இணைஞ்சாங்கன்னு? 2 பேருமே அம்மோனியர்கள். சரிங்களா, தொபியாவும் சன்பல்லாத் 2 பேருமே அம்மோனியர்கள். ஆனா இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு அவனுக்கு ஆக்சஸ் வேணும். இஸ்ரவேல்ல அதுவும் ரொம்ப முக்கியமா இப்ப எங்க வரணும், தேவாலயத்துக்குள்ள வரணும்.
உள்ள வர்றதுக்கு ஆக்சஸ் சாதாரணமாக கிடைக்காது. அதனால என்ன பண்றான், வஞ்சனை பண்ணி அந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணா நான் அந்த ஊருக்கு சொந்தக்காரனா மாறிடுவான் இல்லையா, அந்த முறையில் என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி. உள்ள போறது மாத்திரம் இல்லை, எங்க போறான் இப்போ, தேவாலயம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடத்திற்கு அங்க அவன் போறான். அப்போ இந்த கனெக்ஷன் மூலமா, இந்த தொபியா எலியாசிப் கனெக்ஷன் மூலமா என்ன நடந்துச்சு, தொபியா நல்லா கவனிக்கணும், ஆசாரியர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய அறையிலே வந்து யார் தங்குறா, இப்போ தொபியா போறான். யார் அது அனுமதிச்சா, எலியாசிப் என்கிறதான ஒரு ஆசாரியன். எலியாசிப் யாரு, அந்த தொபியாவுடைய ஃப்ரெண்ட் ஆகிய சன்பல்லாத்தோடைய மாமனார். புரியுதுங்களா, ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கா, நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் இந்த தொபியா. ஏன்னா இவரை தான் வச்சு நம்ம பிசாசு எப்படி தந்திரமா இருதயத்துக்குள்ள நுழையிறான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நெகேமியா 13வது அதிகாரம் 4லிருந்து 5 வசனங்களை வாசிக்கலாம். நெகேமியா 13:4-5 வாசிக்கலாமா? இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசீப். கவனிக்கணும், ஆலயத்தினுடைய அறைகள். ஆலயத்தில் எத்தனை அறை இருக்குன்னு சொன்னங்க, ஆலயத்தில் எத்தனை அறை இருக்குது, 90 அறை இருக்குது. 90 அறைய மேனேஜரா இருக்கிறதுக்கு 90 ரூம்ஸ், அதுக்கு மேனேஜரா யாரை போட்டிருக்கிறாங்க, எலியாசீப் என்கிற ஒரு ஆசாரியனை போட்டிருக்காங்க. இந்த எலியாசீபும் தொபியாவும் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாய் இருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமூட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவர்களிலே தசமபாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். கவனிக்கணும், இந்த ரூம்ல என்னென்ன இருந்துச்சுங்களா, கர்த்தர் கொடுக்கிறதான தசமபாகத்தை அங்கே வச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து தசமபாகம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை வந்து அந்த ரூம்ல வச்சிருக்கிறாங்க. அந்த ரூம்ல இவனுக்கு ஒரு ரூமை உண்டாக்கி வைக்கிறான். யாருக்கு, தொபியாவுக்கு. தொபியா வந்து ஒரு அந்நியன், தொபியா வந்து அம்மோனியன், அதுவும் அவன் ஒரு சாதாரண மனுஷன். அவன் ஆசாரியர்கள் நுழையக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள வந்து தைரியமா ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். என்னத்துக்காகனா, நெகேமியாவை போட்டு தள்ளணும். ஏன்னா நெகேமியா என்ன பண்றாரு, தேவாலயத்தினுடைய மதில்களை என்ன பண்றாரு, எடுத்து கட்டி கொண்டு இருக்கிறார். அதனால அவருக்கு இடையூறு உண்டு பண்ணணும். அதனால யாரை கொல்லணும், நெகேமியாவை கொல்லணும். நெகேமியாவை கொல்றது வெளியில இருந்து வந்து கொல்ல முடியாது. நெகேமியா எப்பயுமே தேவாலயத்தில் தான் இருப்பார். அதனால தேவாலயத்துக்கு உள்ள இருந்தே ஒரு ஆளை செட் பண்ணி அவர் என்ன பண்ணிடலாம், மறைமுகமாக அவரை கொண்டுடலாம். இதுதான் வந்து தொபியா சன்பல்லாத்தோடைய திட்டம். அதுக்கு கிடைச்ச ஒரு ஆள், கைக்கூலி போன ஆள் தான் ஆசாரியன், பேர் என்ன, எலியாசீப். புரிஞ்சதுங்களா, இந்த கதை புரிஞ்சுதா? இப்போ என்ன நடந்ததுன்னா, இதே போலதான் சம்பவங்கள் நடக்கிறது. பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், பாவத்தில் இருந்தோமா? பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது அங்க இருக்கிறதான நிறைய காரியங்களும் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துருச்சா? இப்ப இருதயத்துக்குள்ள வந்ததுனால இப்ப இது தொபியா மாதிரி நம்முடைய இருதயத்துக்குள்ள பாவங்களும் அக்கிரமங்களும் மறைந்திருக்கிற அசுத்தாவிகளை உட்கார்ந்துக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்குது, அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. தொபியாவுடைய திட்டம் என்னவா இருந்துச்சு, நெகேமியாவை அழிக்கணும். இப்போ நம்ம இருதயத்தினுடைய அறைகளில் மறைந்திருக்கிறதான அசுத்தாவினுடைய திட்டமும் என்னதான், உங்களை அழிக்கணும். நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் நல்லா கவனிக்கணும், தேவ பிள்ளையா இருந்தாலும், இயேசுவிடத்தினால கழுவப்பட்டிருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், திருவிருந்தில் பங்கெடுத்தாலும், கர்த்தருடைய பந்தியில் இருந்து எப்படி இருந்தாலும் இருதயத்தில் இருக்கிறதான அசுத்த ஆவிகளை நம்ம டீல் பண்ணல, அறைகளில் மறைந்திருக்கிற தொபியாவை வெளியே துரத்தலைன்னா தொபியா உள்ள மறைந்து கொண்டு இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், குடஞ்சிக்கிட்டே இருப்பான். நமக்கு தீமையான காரியங்களை, தவறான காரியங்களை, அசுத்த காரியங்களை, தேவையில்லாத பலவீனங்களை, தேவையில்லாத வியாதிகளை, சண்டை சச்சரவை, அநேக காரியங்களை அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். காரணம் என்ன, அவன் மறைமுகமாக நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்த, வெளிப்படையா நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனா மறைமுகமாய் மறைந்து இருக்கிறதான அசுத்த ஆவிகளை, அசுத்த காரியங்களை அறைகளை விட்டு நம்ம என்ன பண்ணல, ரூம்ஸை விட்டு நம்ம வெளியே துரத்தல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் சத்ருவானவன் இருதயத்தினுடைய அறைகளுக்குள்ளாக அவன் வந்து நுழைந்து விட்டான். அப்போ நல்லா கவனிக்கணும், பிசாசு வந்து எப்பயுமே ஒரு லீகல் கிரவுண்ட் தேடும்.
மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வந்து தங்கறதுக்கு பிசாசுக்கு என்ன தேவைங்க? லீகல் என்னன்னா சட்டப்படி அவன் ஒரு இடத்தை தேடுவான். ஸோ இப்போ சட்டப்படி இடம், இப்போ தொபியாவுக்கு கிடைச்ச சட்டப்படி இடம் என்ன அப்படின்னா, அவன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறான்? செக்கானியா அப்படின்ற ஒருத்தனுடைய பொண்ணு, அதுவும் யூதா கோத்திரத்தில் இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அப்புறம் எலியாசிப். இந்த கனெக்ஷன் தான் அவனுக்கு என்ன உருவாக்கி இருக்கு? ஆலயத்துக்குள்ள ஒரு லீகல் ஆக்சஸை கொடுத்துருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? மற்றபடி அவன் உள்ள வந்தானா அவனை அடிச்சு துரத்திடுவாங்க. ஏன்னா ஒரு இல்லீகல் பர்சன் அவன். அப்போ லீகலா நம்ம இருதயத்துல இடம் கொடுக்காம அந்த அசுத்தாவிகள் என்ன பண்ணியிருக்காது? நம்ம இருதயத்துக்குள்ள வந்திருக்காது. அப்போ லீகலா எப்படி இடம் கொடுத்தோம்? சட்டப்படி எப்படி நம்ம இடம் கொடுத்தோம்? ஒன்று நம்முடைய பழைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துருக்கலாம், இல்லை நம்ம கிறிஸ்தவங்களை ஆனதுக்கு அப்புறம் செஞ்ச ஒரு சில தவறுகளினால என்ன பண்ணியிருப்போம்? இடம் கொடுத்துருப்போம். சரி, இப்போ எங்க இருக்கிற யாராவது சொல்லுங்க, கிறிஸ்தவங்களை ஆனதுக்கு அப்புறம் நான் தப்பே செய்யலைன்னு நான் சொல்ல முடியுமா? அப்ப தப்பு செஞ்சிருக்கோமா? அப்ப தப்பு செய்யும் போது யாருக்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம்? லீகலா பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறோம். அப்ப இங்க இருக்கிற யாருமே நம்ம சொல்ல முடியாது எனக்குள்ள பிசாசு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கோவப்பட்டிருப்போம், கசப்பு இருந்திருக்கோம், மன்னிக்க முடியாமல் இருந்திருக்கோம், இச்சை இருந்திருக்கோம், எரிச்சல் இருந்திருக்கும். அப்போ இது எல்லாமே பிசாசு லீகலா உள்ளே நுழையக்கூடியதான வழி. புரிஞ்சுதுங்களா? இப்போ தொபியா எப்படி லீகலா நுழையறதுக்கு யார் யாரை கல்யாணம் பண்ணி இவங்களை கல்யாணம் பண்ணி இவங்களோட சம்பந்தம் கலந்து அப்படி அறைக்குள்ள நுழையணும்னு நினைச்சானோ, அதே மாதிரி பிசாசு என்ன பண்றான்? நம்ம கிட்ட இருந்த அந்த பாவத்தை அவன் தன்னுடைய லீகல் அக்சஸா எடுத்துக்கிட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்றாங்க? அவன் இருதயத்தின் அறைகளுக்குள்ளாக பிசாசானவன் நுழைகிறான். அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம ஆராதனையில் மெசேஜ்லாம் சொல்லியிருக்கிறேன், அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, பரலோகத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. there is a court in heaven. இந்த பரலோக நீதிமன்றத்தில் சட்டப்படி என்ன சட்டப்பூர்வமாக ஒரு காரியம் சொல்லப்படுதோ அதுதான் இங்க நடக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? பரலோகம் அனுமதிக்காமல் பூமியில எதுவுமே நடக்காது. அதனால தான் நம்ம ஜோம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்றோம்? பரமண்டல் நம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் தான் பூமியில அது நடக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பிசாசு தந்திரமா நுழைஞ்சிருந்தாலும் இப்போ நம்மளுடைய அத்தாரிட்டி எங்க இருந்து தான் பெற்றுக்கொள்ளணும்? நேரடியாக போய் இருதயத்தை நம்ம கிளீன் பண்ண முடியாது. அப்போ இருதயத்தை அந்த லீகலான ஆக்சஸை கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு ஹெவன் கோர்ட், பரலோக கோர்ட்டில் இருந்து நமக்கு ஒரு லீகலான ஒரு நோட்டீஸ் வரணும். லீகல் எவிக்ஷன் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க, அதாவது காலி பண்ற நோட்டீஸ். இப்போ அத்துமீறி ஒருத்தங்க ஒரு இடத்துல வீடு கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கோர்ட் நோட்டீஸ் விடுவாங்களா? நோட்டீஸ் விட்டு என்ன பண்ணுவாங்க? இத்தனை நாளுக்குள்ள நீ காலி பண்ணலன்னா நான் புல்டோசர் விட்டு நிறைவிடுவேன்னுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும்னா, பரலோக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை நம்ம கேட்கணும். கர்த்தாவே, என்னுடைய இருதயத்துல சட்டப்படி இந்த பிசாசுல என்ன ஆகிட்டு இருக்குது? உட்காந்துட்டு இருக்கு. ஒன்று என்னுடைய பழைய வாழ்க்கை மூலமா வந்திருக்கலாம், இல்லை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் செஞ்ச பாவத்தினால வந்திருக்கலாம். இது ரெண்டு என்ட்ரி தான். இப்போ இப்படி இது என்ன பண்ணிட்டு இருக்கு? போனா போக மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு லீகலான ஒரு கனெக்ஷன் நம்ம இருதயத்தில் இருக்கு. இப்போ இந்த லீகல் கனெக்ஷனை கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு மேல சுப்பீரியர் ஆர்டர் ஒன்று வரணும், அதிகபட்ச கட்டளை ஒன்று வரணும். அந்த அதிகபட்ச கட்டளை, பிசாசு பயப்படுற கட்டளை எந்த கட்டளை? பரலோகத்திலிருந்து வருகிற நீதிமன்றத்தின் கட்டளை. இந்த கட்டளை வந்தா மாத்திரம் தான் பிசாசு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருதயத்தின் அறைகளை விட்டு என்ன ஆகும்? வெளியே போகும். ஸோ அப்போ இந்த காரியங்களை நம்ம செய்யணும். அது ஹெவன்லி கோர்ட் ரூம் அப்படின்றது ஒரு தனி அது ஒரு டாபிக். அது மேபி தேவனுக்கு சித்தமானால் இன்னொரு நாள்லையோ இன்னொரு உபவாச நாட்கள்லையோ நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். அதுவுமே ஒரு பெரிய டாபிக். இப்போ நம்ம இருதயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி கோர்ட் ரூம்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோக நீதிமன்றங்கள் என்கிறதான ஒரு பெரிய தலைப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய நம்ம பேசலாம், கர்த்தர் நமக்கு நேரம் தருவார் என்று சொன்னார். இப்போ பாருங்க, இவ்விதமாக இந்த பிசாசு தந்திரமாக இருதயத்துக்குள்ள நுழைவதற்கு ஒரு 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 கிரிப்பு கிடைச்சிருக்கு. இப்போ பிசாசு நீங்க பார்த்தீங்கன்னா கிரிப் இல்லாமல் பிசாசுனால என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது. நான் திரும்ப சொல்றேன், லீகலா பிசாசுக்கு நம்ம அனுமதி கொடுக்காம பிசாசுனால என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது. இப்போ பொதுவாகவே தேவனை அறியாதவங்களை எடுத்துக்கோமே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேய் அடிச்சதுன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, பயப்படும் போது பேய் அடிச்சதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு 2 வாரமாக ஒரு தாத்தா ஒருத்தர் வர்றாரு இங்கே பக்கத்து நல்லப்பத்திட்டுலேருந்து. அவர் சொன்னார், பயமாக இருக்குது, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, காலில் ஏதோ ஒன்று வாயை வச்சு கவ்வுதுப்பா அப்படின்றார். காலில் யாரோ கடிக்கிறாங்க, ஏதோ ஒரு மிருகம் வாயை வச்சு கவ்வுற மாதிரி இருக்குது அப்படின்றார். சரி, எப்படி வந்தது அப்படின்னா, அன்னைக்கு திடீர்னு நான் வேலையை முடிச்சுட்டு கரெக்ட் வழியாக வந்துட்டு இருந்தேன். திடீர்னு சட்ட 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 சட்டன்னு ஒரு சத்தம், மரம் முறிஞ்சு உழுவுற மாதிரி ஒரு சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா எந்த மரமும் முறியல.
ஆனா அந்த சத்தம் கேட்டதுல இருந்து எனக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. இப்ப பாருங்க, அவருக்கு இயேசப்பா பத்தி தெரியாது, தேவ மனுஷன் கிடையாது அவர். ஆனாலும் இப்ப பாருங்க, ஆல்ரெடி பிசாசு விக்கிரகங்களை வணங்கின ஒரு மனுஷன் தான் அவர், வணங்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். ஆனா இன்னும் எக்ஸ்ட்ராவா அவரை பாரப்படுத்துறதுக்கு, இன்னொரு தாக்கத்தை கொண்டு வரதுக்கு பிசாசு என்ன பண்றான்? ஒரு ஃபுட் ஹோல்ட் தேடுறான், ஒரு கிரிப்பு தேடுறான். என்ன கிரிப்பு? அந்த அவரை பிடிக்கிறதுக்கு, அந்த தாத்தாவை பிடிக்கிறதுக்கு அவரை பயப்பட வைக்கணும். பயப்பட வைக்கணும்னா திடீர்னு ஒரு சத்தத்தை உருவாக்கணும், திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். இந்த விஷயம் நடந்தா என்ன ஆயிடும்? அவங்க பயந்துருவாங்க. இப்ப பயப்படும் போது பிசாசு என்ன ஆயிடுவான்? உள்ள வந்துருவான். ஸோ அப்போ புரியுதுங்களா? ஒன்று நம்ம பயப்பட மாட்டோம், நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறான்னு நம்ம தைரியமா இருக்கிறோம். இப்போ ஏதாவது ஒன்று தமாலினி சத்தம் வச்சு என்ன உடனே என்ன சொல்றோம்? பயத்தில் சொல்றோமா விசுவாசத்தில் சொல்றோமா? ஏசுன்னு ரத்தம் செய், ஏசுன்னு ரத்தம் செய் அப்படின்றோம் இல்லையா? ஏன்னா நம்ம ஏதோ இயேசுவை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்போ அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது, அப்போ பயத்து மூலமா வந்துடுறான். ஸோ இப்போ நமக்கு பயம் மூலமா வரலனாலும் பாவத்தின் மூலமா என்ன ஆயிடுறான்? உள்ள வரான். அவனுக்கு ஒரு கிரிப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அதனால்தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எடுத்து வாசிக்கணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. எபேசியர் 4:27 ஒரு அழகா ஒரு வசனம் சொல்றாரு. விசுவாசிகளுக்கு தான் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். இப்ப நிறைய பேர் இந்த தியாலஜிலாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது எப்படிங்க ஒரு கிறிஸ்தவனை வந்து பிசாசு பிடிக்கும் அப்படின்னு பயங்கரமா இந்த இறையியல் படிச்சவங்க, பயங்கரமா தியாலஜி பேசுறவங்கலாம் அது ஏத்துக்கவே மாட்டாங்க. நிறைய சர்ச்சஸ்ல விசுவாசிகளுக்கு பிசாசின் தாக்கம் இருக்கும்ன்றது ஏத்துக்கவே மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய தியாலஜி, அவங்களுடைய இறையியல் தவறான ஒரு இறையியல். ஏன்னா நானும் அப்படிப்பட்டவனா தான் இருந்தேன். கர்த்தர் என் கண்களை திறந்தனால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி அப்படிப்பட்ட இறையியல், தவறான இறையியல்னு உங்க முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, முடியும். ஒரு விசுவாசி வந்து அப்படியே பிசாசுக்கு இம்யூன் ஆயிட மாட்டார். அதாவது அப்படியே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிசாசு உங்களை தொடவே முடியாதுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க சொல்றது தப்பு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிசாசு உங்களை தொட முடியாதுன்னு சொன்னா சொல்றது தப்பு. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா உங்களை யாரும் தொட முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப தப்பு, சரிங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி தவறான கான்செப்ட்லாம் நம்மளுடைய இருதயத்தில் மேபி இருந்திருக்கலாம். எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்து, நிறைய ஊழியக்காரங்க மூலமா என் கண்களை திறந்து, மனக்கண்களை திறந்து, ஆவியின் கண்களை திறந்து, ஒரு விசுவாசிக்கும் பிசாசனுடைய தாக்கம் வர முடியும் அப்படின்றத கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்கியூ பண்ணுறதுலாம் நமக்கு டைமு இல்லை. உட்காந்து இல்லைங்க அது தப்புங்க இது தப்புங்கன்னு பேச டைம் இல்லை. உண்மையாலுமே விடுதலைக்காக இருக்கிறவர்களிடத்துல கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். சரி, அது போகட்டும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? There is a possibility that a demon can enter into a believer's heart. ஒரு விசுவாசியினுடைய இருதயத்திற்குள்ளாக பிசாசு வருவதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நீ என்ன பண்ணணும்? அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்றத இவர் சொல்றாரு. நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய தாக்கங்கள் வந்து நிறைய பேர் இந்த இன்னர் ஹீலிங்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காட்ரிக் டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, மனநல மருத்துவர், அந்த மாதிரி இன்னர் ஹீலிங் அண்ட் கவுன்சிலிங்லாம் போவாங்க. நிறைய பேர் அங்கே போயிட்டு அங்கேயும் முடியலைங்க அப்படின்ட்டு எல்லாம் டெலிவரன்ஸ்க்கு வருவாங்க. அதுக்கு முதல்லையே என்ன பண்ணியிருக்கலாம்? டெலிவரன்ஸ்க்கு வந்திருக்கலாம். நிறைய பேர் பார்த்துருக்குறீங்களா? அங்கேயும் இங்கெல்லாம் போய் சுற்றுவாங்க. அங்கே போட்டங்க, அந்த தர்காவுக்கு போனங்க, அங்கே பாட போட்டங்க, இந்த கோயிலுக்கு போனாங்க, அதை பண்ணங்க, இங்கே போனாங்க, கடைசியாக நான் இங்கே வந்தாங்க அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பாங்க. இங்கே நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தாமதம் ஆயிடுச்சு, இல்லை சரி செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைன்ன உடனே என்ன பண்ணுறது? ஷார்ட்கட்டை தேடி வேற எங்கேயோ போனாங்க. ஆனால் ஷார்ட்கட்டும் சரி அவங்கள ஒரு இடத்துக்கு, ஒரு டெஸ்டினேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சானா அதுதான் கிடையாது. ஷார்ட்கட்டு போய் எல்லாம் டெட் எண்டாக மாறிடுச்சு. போய் யூட்டர்ன் அடிச்சுட்டு வராங்க எல்லாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் டெலிவரன்ஸை வந்து நம்ம ஆசைப்படுறதே கிடையாது. ஏன்னா நமக்கு வேற வேற வழிகள் இருக்குது. நமக்கு கவுன்சிலிங் இருக்குது, நமக்கு அது இருக்குது, இது இருக்குது, இந்த டாக்டர் இருக்கிறாரு, அந்த டாக்டர் இருக்கிறாரு. அதனால நம்ம எதுக்கு டெலிவரன்ஸ் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைங்க எல்லாருக்கும், ஊழியக்காரங்க எல்லாருக்கும், ஏன் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க எல்லாருக்கும் டெலிவரன்ஸ் தேவை. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? டெலிவரன்ஸ்ன்றது பிசாசு பிடிச்சவனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் டெலிவரன்ஸ் தேவை. ஏன்னா எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் பிசாசு சட்டப்படி அவர்கள் செய்த பாவங்களினாலே உள்ளே நுழைந்திருக்கிறான். அப்போ இவ்விதமா இருக்கிறதான பிசாசுக்கு நம்ம என்ன பண்றது? நம்ம இருதயத்துல லீகலா அது நுழைஞ்சிருக்கு. இப்ப தொபியா லீகலா என்ன பண்ணியிருக்கிறான்? தேவாலயத்தினுடைய அறைக்குள்ள சட்டப்படி நுழைஞ்சிருக்கிறான். ஏன்னா அவன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறான்?
யூதா கோத்திரத்தில் இருக்கிறதான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அது இல்லாமல் எலியாசிப்போட ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கிறான். எலியாசிப் யாரு? அவர் ஒரு ஆசாரியன். ஸோ அதனால அவருக்கு 100% ஆக்சஸ் உள்ள கிடைச்சிருச்சு. ஆனால் உள்ள என்னத்துக்காக வந்தார்? நல்லது பண்ணதுக்கு வந்தாரா? தேவனை ஆராதிக்க வந்தாரா? இல்லை, நெகேமியாவை கொல்றதுக்காக வந்தார். அப்போ இவ்விதமான தாக்கங்களோடு எண்ணங்களோடு தான் அசுத்தாவிகள் உள்ளவர். அப்போ இந்த மாதிரி அசுத்தாவிகளை ஒட்டுமொத்தமாக நின்று அசுத்தாவியை வெளியே போ, இருதயத்தின் அசுத்தாவியை வெளியே போ, வெளியே போன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போகவே போகாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி ஒரு சில ஆவிகளை பெயர் சொல்லி கர்த்தர், அதனால தான் அந்த அறைகளை நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ இந்த அறையை ஒவ்வொன்றும் நம்ம, இப்போ நேற்று நான் சொன்னது நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. லேடிஸ் மனப்பாடம் வச்சுக்கோங்க, ஜென்ஸில் மனப்பாடம். 3 அறையும் சொல்லியிருக்கேன். இந்த 3 அறையை டெய்லிக்கும் நீங்கள் சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். டெய்லிக்கும் காலையில் எந்திரிச்சோடனே லேடிஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க? மகள் என்கிறதான இந்த அறை இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படட்டும். மனைவி என்கிறதான அறை இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படட்டும். நான் பெண் என்கிறதான இந்த அறை இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அதே மாதிரி ஆண்கள், நான் ஆண் என்கிற அறை சுத்திகரிக்கப்படணும், நான் கணவன் என்கிற அறை சுத்திகரிக்கப்படணும், நான் மகன் என்கிறதான அறை சுத்திகரிக்கப்படணும். இதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேற வேற அறைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு அறையிலையும் போய் நம்ம இருக்கிற அசுத்தாவிகளை பிடிச்சி வெளியே தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே துரத்தி விடணும். ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி நுழைஞ்சிருக்குது? இல்லீகலா நுழைஞ்சிருக்குது. லீகலா நுழைஞ்சிருக்குது. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு, அதாவது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஒருத்தர் பத்திரம்லாம் ஃபேக்க மாயமான பத்திரம் போடுவாங்க பார்த்தீங்களா? அதாவது அவங்களுக்கு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நிலம் தங்களுக்கு சொந்தமான மாதிரி என்ன பண்ணி வச்சிருப்பான்? பத்திரம்லாம் அடிச்சு வச்சிருப்பான். அந்த மாதிரி தான் பொய் பத்திரம், போலி பத்திரம் மாதிரி இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பொய்யான ஒரு சில டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி நம்ம இருதயத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுகொள்ளணும்னா ஒவ்வொரு அறையிலையும் போய் நம்ம என்ன பண்ணணும்? சர்ச் பண்ணணும். இருக்கிற 90 அறைகளையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நெகேமியா 13வது அதிகாரத்துக்கு வருவோம். நெகேமியா 13:7-9 பாருங்க. நெகேமியா என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அதை வச்சு இன்னைக்கு நான் 4 முக்கியமான காரியங்களை உங்களோட பேச போறேன். அதுதான் நம்முடைய தலைப்பாக. நெகேமியா 13:7-9. எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டுக்கு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். எவ்வளோ கோவம் வந்திருக்கு பாவி! யார் வீட்டில் எங்கே வந்து நீ டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற? அதுவும் உன்னுடைய பொருள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிற? இங்கே வச்சிருக்கிறேன்னு அடித்து துரத்தி அவன் பாத்திரம் கீத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி எறிகிறான். நெகேமியா தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்க வேண்டிய பொருட்களை கொண்டு வந்து திரும்ப அந்த ஆலயத்துக்குள்ளே வைக்கிறார். ஸோ இன்னைக்கு 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு பேச போகிறேன். There are 4 steps to purge a room. ஒரு அறையை சுத்திகரிக்கிறதுக்கு 4 விதங்கள் இருக்கு. முதலாவது, கண்டறிந்து கொள்ள வேண்டும். Recognize that there is a problem. முதலாவது recognize, கண்டறிந்து கொள்ளணும். நான் முதல்ல மொத்தமாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவதா, எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். ரெஃப்யூஸ். முதலாவது recognize, கண்டறிந்து கொள்ளணும். ரெண்டாவதா எதிர்ப்பை தெரிவிக்கணும், ரெஃப்யூஸ். மூன்றாவதா ரிமூவ். ரிமூவ்னு என்ன அர்த்தம்? அகற்றணும். அவன் நெகேமியா என்ன பண்ண? அந்த ரூமை விட்டு யாரை துரத்தினான்? தொபியாவை அடித்து துரத்தினா இல்லையா? அவன் பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறா அப்படின்றான். மூணாவது. அடுத்து 4வதா ரெஸ்டோர். ரெஸ்டோர்னா என்ன அர்த்தம்னா, தேவன் விரும்பும் நிலைக்கு திரும்ப மாற்றப்பட வேண்டும். திரும்ப சொல்கிறேன். முதலாவது கண்டறிந்து கொள்ள வேண்டும், எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும், அகற்ற வேண்டும், தேவன் விரும்பும் நிலைக்கு திரும்ப மாற்றப்பட வேண்டும். 4 காரியங்களை ஒவ்வொரு ரூம்லையும் நம்ம செய்யணும். அப்போ 21 நாள் பத்துமா? 90 ரூமுங்க. 21 நாள் ப்ரேயரில் முடிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் டெய்லிக்கும் இனிமேட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் ஆராய்ந்து பார்த்துட்டு இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது, ஒரு பிசாசு இருக்குன்றதை அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, அந்த பிசாசுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். அடுத்து மூணாவதா, அதுக்குரிய தாக்கங்களை, அதுக்கு சம்பந்தமான பொருட்களை, அது எல்லையை நம்ம எல்லையை விட்டு நம்ம இருதயத்தை விட்டு தூக்கி எறியணும். 4வதா, அந்த இருதயத்தில் எண்ணத்தை கொண்டு வந்து நிரப்பணுமோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பணும். என்னத்தை நிரப்பணும்? தேவனுக்கு தேவன் விரும்புகிற காரியங்கள், பரிசுத்தமான காரியங்களை அந்த அறைகளை கொண்டு வந்து நிரப்பணும். புரியுதா? 4 காரியங்கள்: ரெக்கக்னைஸ், ரெஃப்யூஸ், ரிமூவ் அண்ட் ரெஸ்டோர். கண்டறிந்து கொள்ள வேண்டும், எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், அகற்ற வேண்டும், தேவன் விரும்பும் நிலைக்கு திரும்ப மாற்றப்பட வேண்டும். சரி, இப்போ முதலாவது வருவோம், கண்டறிந்து கொள்றது. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி
நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? பிரச்சனை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏங்க பிரச்சனை இல்லைன்னு தெரியாதவங்க எப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்? இல்லையா? இப்போ என்னுடைய சரீரத்தை நீங்க பாக்குறீங்க, நான் நல்லா இருக்கிறேன், இவருக்கு என்ன நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா என் சரீரில் ஒருவேளை கை வலியோ கால் வலியோ இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியுமா? இப்போ எனக்கு கை வலிக்குதுன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாது, வெளிப்படையாக அது தெரியாது. ஆனா அதை நான் அனுபவிச்சு நான் சொல்றேன் எனக்கு கை வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெக்கக்னைசிங் அப்படின்றது வந்து பொதுவாக எப்பயுமே யாரோ ஒருத்தர் சொல்லி தான் வரும். ரெக்கக்னைஸ் டைரக்டா வராது நமக்கு. ஏன்னா நம்ம அந்த 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 சிஸ்டம்லயே இருந்துட்டோம், அதோடய அப்படியே வாழ பழகிட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இருதயத்துல வந்து தேவையில்லாத அசுத்தங்களோடயே நம்ம இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டோம், நிறைய பேர் வாழ்ந்துட்டோம். இப்போ எனக்கு வந்து 36 வயசு, 37 வயசு எனக்கு ஆகுது. 37 தானே? 37, சரி. 37 வருஷமா இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் இருந்ததுன்னா அது எனக்கு புதுசா தோணாது. ஏன்னா 37 வருஷமா நான் அதோட என்ன பண்ணிட்டேன், வாழ்ந்துட்டேன். இப்போ கர்த்தர் சொல்லி தான் எனக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கையில தேவையில்லாதது ஒன்று இருக்கு அப்படின்னு. நான் சொல்றது புரியுதா? யாராவது ஒருத்தர் சொன்னாதான் எனக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், சொல்றவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், என்ன உருவாக்கினவராக இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றது வேற, தேவனே உங்களிடத்துல சொல்றது வேற. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போது நான் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லும் போது அவர் உங்களை பரிசுத்தம் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஸோ ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பிசாசு இருக்குன்னு சொல்றதை நீங்க எதிர்பார்க்காதீங்க. தேவனிடத்திலே கேளுங்க, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தின் அறைகளில் என்ன தங்கி இருக்குது, உமக்கு பிரியமில்லாத எது தங்கி இருக்குது, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது கர்த்தர் முதலாவது நமக்கு அந்த வெளிப்பாடை நமக்கு தருவார், ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு உதவி செய்வார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பிசாசு வந்து எப்பயுமே திறக்கப்பட்டிருக்கிறதான வாசல்கள் என்ன பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லியிருக்கேன், பார்த்து கொண்டே இருப்பான். எந்த வாசல் திறந்திருக்கிறது, உள்ள நுழைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அதனால தான் 2 கொரிந்தியர் 13:5 இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:5 பால் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் வேல்யூவேஷன், செல்ஃப் இவாலுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் பரிசுத்தமாயிட்டேங்க, நான் நேற்று தான் போய் திருவிருந்து எடுத்துட்டு வந்தேன். நீங்கள் காலையில் திருவிருந்து எடுத்துட்டு மதியானம் போய் கூட அட்டூழியம் செய்யலாம். ஆண்டவர் தடுத்தா நிறுத்த போறாரு? இல்லை. அதனால நான் காலையில் தான் திருவிருந்து எடுத்தேன், அதனால இன்னைக்கு நான் பரிசுத்தம்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்? தவறான எண்ணெய் வச்சுக்கிட்டே கூட நிறைய பேர் திருவிருந்து எடுக்கிறாங்க. ஏசப்பா அதை ரொம்ப கண்டிச்சு கூட சொல்றாரு. இவ்விதமாய் நிறைய பேர் இருக்கிறனால நீங்களாம் வந்து என்ன பண்ண, மரித்தவர்களா இருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவலி நிறைய பேர் செத்து போயிட்டீங்க, ஆவிக்குரிய ரீதியா செத்துட்டீங்க. சும்மா நடமாடுற ஒரு ஜடமா இருக்கிறீங்களே ஒழிய உங்களை யாருமே நான் ஒரு ஜீவனாவே பார்க்கலன்றார். ஏன்? பாவத்தோட நீ என்ன பண்ற, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறேன்னு சொல்லி நிறைய இடத்துல கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்ப கான்ஸ்டன்டா இந்த செல்ஃப் டயக்னோசிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மள சுய பரிசோதனை நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அவ்விதமாய் நாம் செய்யும் பொழுது 2 காரியங்கள் நடக்கிறது. சுய பரிசோதனையில் 2 காரியங்கள் நடக்கிறது. முதலாவது, கர்த்தருடைய வெளிச்சம் எல்லா அறைகளுக்குள்ளாகவும் பிரவேசிக்கிறது. So God's light enters into every room of our hearts. நம்முடைய இருதயத்தினுடைய ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் யாருடைய வெளிச்சம் வருது? தேவனுடைய வெளிச்சம் வருது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் உள்ள இருக்கிறதான இல்லீகலா வந்திருக்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஸோ முதல்ல வெளிச்சம் வரும். ரெண்டாவதா தேவையில்லாம தவறான பொய் பத்திரத்தை வச்சுக்கிட்டு நிலத்தை அபகரிச்ச காரியங்களை என்ன பண்ணுவார்? அவர் வெளியே காண்பிப்பார். கொண்டு வர மாட்டார், காண்பிப்பார். கொண்டு வர்றதுக்கு நம்ம தான் அனுமதிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ 2 காரியம் நடக்குது. ரெக்கக்னைஸ்ல 2 காரியம் நடக்குது. ஒன்று, கர்த்தருடைய வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க. ரெண்டாவதா, அந்த வெளிச்சம் வந்ததுனால தேவையில்லாம உங்க எல்லைகளுக்குள்ள இருக்கிற காரியங்கள் அவர் என்ன பண்ணுவார்? உங்க கண்களுக்கு அவர் காண்பிப்பார். அப்போ இப்ப பாருங்க, நெகேமியா என்ன பண்றாரு? தோபியாவுக்கு பயந்துட்டு நெகேமியா போய் ஒளிஞ்சாரா? இல்ல. நெகேமியா என்ன பண்றாருன்னா கன்ஃபரண்ட் பண்றாரு. எப்படி திட்டிருப்பாரு? எப்படிரா வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிருப்பார். எவ்வளவு தைரியமா, எவ்வளவு துணிச்சலா என்ன பண்ணிருக்கிற?
வந்து தேவாலயத்துல முக்கியமான இடத்துல வந்து நீ என்ன பண்ணியிருக்கிற, இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பா நெகேமியா வந்து திட்டியிருப்பார். ஸோ இந்த காரியம் நடந்தது. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ ரெக்கக்னைஸ் பண்றது எப்படி அப்படின்னா, மூன்றாவது விதம், ரெண்டு காரியம் சொன்னேன். முதலாவது கர்த்தருடைய வெளிச்சம் உள்ள வருது, ரெண்டாவதா தவறான காரியங்களை சுட்டி காண்கிறார், மூன்றாவதா நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கன்ஃபெஷன் இஸ் ரெக்கக்னிஷன். கன்ஃபெஷன் இஸ் ரெக்கக்னிஷன். நம்ம அறிக்கை செய்வது தான் நம்ம ஒத்துக்கொள்றதுக்கு அடையாளம். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் பாவங்களை என்ன பண்றோம், அறிக்கை செய்கிறோம். நம்ம பாவம் மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தின் பாவம், நம்முடைய பெற்றோருடைய பாவம், நம்முடைய முற்பிதாக்கள் பாவம், எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு தடையும் அறிக்கை பண்றோம். ஏன்னா நமக்கு தெரியாது எந்த அறையில் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம அறிக்கை பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், பாவங்களை அறிக்கை பண்ணும்போது நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம். என்ன ரெக்கக்னைஸ் பண்றோம், லீகலா பாவம் செஞ்சனால என் வாழ்க்கைக்குள்ள லீகலா பிசாசு என்ன இருக்குது, நுழைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இப்போ இதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம இருதயத்து மேல கை வைக்கலாமா, ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த ஆவியானவரே, இன்று நீர் என்னை ஆராய்ந்து பார்த்து விடுதலைக்காக ஒரு தேவையையும் இருதயத்தின் சுத்திகரிப்பையும் நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. என்னில் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அறைகளை இன்று எனக்கு காண்பியும். எந்த சாவிகள் இந்த அறைகளை திறக்கக்கூடியது என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். இந்த அறைகளை நான் திறந்து இயேசுவின் நாமத்தில் வெளிச்சத்தை இந்த அறைகளில் நான் கொண்டு வர எனக்கு பரிசுத்த ஆவியில் தைரியத்தை தாரும். இந்த அறைகளில் இருக்கும் அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுத்தி துரத்தும். என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம், அறிந்து கொள்கிறோம். அதாவது இப்படி தான் ஒரு அசுத்தாவி உள்ளே இருக்குது, கண்டறிந்து கொள்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோங்க, ரெஃப்யூஸ், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். எதிர்ப்பை தெரிவிக்கிறதுனா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனா சும்மா போய் ஏய் ஊயின்னு கத்துறது கிடையாது. இப்போது உங்களுக்கு சொந்தமான நிலத்தில் ஒருத்தர் வந்து, உங்களுக்கு நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு சொந்தமான நிலம், அதனுடைய பத்திரம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எங்கேயோ ஊருக்கு போயிட்டீங்க, ஒரு 20 வருஷமாக அந்த பக்கமே இல்லை, வேறு ஊருக்கு போயிட்டீங்க. ஆனால் உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்தில் ஒருத்தன் வீடு கட்டியிருக்கான். அவன்கிட்ட போய் நீங்கள் மிரட்டுறீங்க, ஏய் அப்படின்னு மிரட்டுறீங்க. அவன் என்ன சொல்லுவான், அவன் ஒரு பொய் பத்திரம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோமே, அவன் என்ன பண்ணுவான், யார்கிட்ட வந்து சண்டை போடுற, நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பார், பத்திரம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, அப்போ என்கிட்ட இருக்கிற பத்திரம் என்ன, சரி வா போலீஸ்கிட்ட போகலாம், கோர்ட்டில் போவோம். அப்போ கோர்ட்டில் போனோன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பத்திரத்தினுடைய வேலிடிட்டி பார்ப்பாங்க, பத்திரத்தினுடைய பூர்வீகத்தை பார்ப்பாங்க, எந்த பத்திரம் ஒரிஜினல்னு பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது என்ன ஆகிடும், தெரிஞ்சிடும் யார் பத்திரம் ஒரிஜினல் அப்படின்றது தெரிஞ்சிடும். பொய் பத்திரமா அப்படின்னு ஒன்றா அவருக்கு ஃபைன் போடுவாங்க, அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க, என்னமோ பண்ணுவாங்க அரசாங்கத்தில். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லீகலாக இது லீகல் மாதிரி இது இல்லீகல் செய்யுது. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த பர்சன், இந்த குறிப்பிட்ட நிலத்தை அபகரித்த மனுஷன் நியாயம் மாதிரி அநியாயத்தை செய்கிறார். ஆனால் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பார், ஆமாங்க பத்திரம் வாங்கின வீடுங்கன்னு இருப்பார். ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு போகும்போது தான் தெரியும் இது வேற ஒருத்தருடைய நிலமா அது இருக்குது அப்படி. ஸோ இதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, லீகலாக நிறைய நேரம் நம்மக்கிட்ட அப்படி ஒரு வேஷம் காமிப்பான். இல்லை நான்லாம் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன், உன் இருதயத்தில் எனக்கு நுழையறதுக்கு லீகலாக ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வேஷம். ஆனால் அது ஃபேக் டாக்குமெண்ட், அது பொய் பத்திரம். அப்போ நீங்கள் அதற்கு எதிராக நீங்கள் சொல்ல வேண்டியது, எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், ரத்தம் செஞ்சிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் ஒரிஜினல். நம்ம கொலோசையரில் வாசிக்கிறவருங்களா, எதிராக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, குலைத்து போட்டுட்டார். ஸோ அதனால அந்த தைரியத்தோட நம்ம என்ன பண்ணணும், இந்த எதிராக இருக்கிறதான இல்லீகலாக இருக்கிற லீகல் டாக்குமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம எதிர்த்து நிற்கணும், அதை நம்ம ரெஃப்யூஸ் பண்ணணும், நம்ம எதிர்த்து நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, பிசாசு வந்து திடீர்னு வராது, நியாயப்படி தான் என்ன பண்ணும், சட்டப்படி ஒன்று பாவத்தின் மூலமாக வரும், இல்லை முற்பிதாக்களுடைய பாவத்தின் மூலமாக அது வரும். அப்போ இவ்விதமான காரியங்கள் வரும் பொழுது நம்ம பரலோகத்தினுடைய, நான் சொன்ன மாதிரி பரலோகத்தினுடைய
அந்த பரலோக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெட்டகுமாரன் கதை தெரியுமா, நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? கெட்டகுமாரன் அவர் அப்பா கிட்ட துரோகம் பண்ணிட்டு, அப்பா துரோகம் பண்ணல, அப்பாவுடைய அன்பை புரிஞ்சிக்காம சொத்து வாங்கிட்டு ஓடிட்டார், வீட்டை விட்டு போயிட்டார். போய் எல்லா பணத்தையும் செலவழித்து அப்புறம் திரும்ப பணம்லாம் இல்லைன்னு உடனே கடைசியாக சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, பன்னி மேய்க்க விடுறாங்க. பன்னி மேய்க்கும் போது பன்னிக்கு கொடுக்குற தவிட கூட சாப்பிட்றவரால முடியல. அப்போ யோசிக்கிறாரு, எங்கள் அப்பா அவனுடைய அன்பனை என்ன பண்ணிட்டேன், உதாசனப்படுத்திட்டு வந்துட்டேன், திரும்ப எங்கள் அப்பா கிட்ட போகிறேன். எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்ப்பா, அதனால் திரும்ப உங்களுடைய மகனாக எனக்கு இருக்கிறது தகுதி இல்லை, என்னைய உங்களுடைய வேலைக்காரனாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போகும்போது அவன் ஒரு வசனம் சொல்கிறான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு வாங்க. குமாரன் தகப்பனை நோக்கி அந்த மகன் சொல்றார், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கவனிக்கணும், ஒரு பையன் பாருங்க, அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கு. ஜீசஸ் தான் இந்த ஊமையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ரெண்டு விஷயத்த சொல்றாரு, பரத்திற்கு விரோதமாக, ரெண்டாவதா உமக்கு விரோதமாக. அப்போ ஒரு இடத்துல பாவம் நம்ம செய்யும் போது முதல் மீறுதல் எங்க வருது, பரலோக கோர்ட் ரூம்ல நம்ம மேல ஒரு குற்றம் சாட்டப்படுது. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ பில்லி தப்பு பண்ணிட்டாருன்னா, பில்லியை ஒரு மனுஷன் குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடியே பில்லியினுடைய காரியத்தை பரலோகம் பார்த்து கொண்டிருப்பதுனாலே பரலோகமே முதல்ல என்ன பண்ணிடுது, பில்லிய குற்றம் சாட்டி குற்றவாளின்னு அந்த பரலோக நீதிமன்றம் என்னை தீர்த்து விடுது. நான் சொல்றது புரியுதா? ஆனாலும் ஜீசஸ் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்து ஆமா பரிந்து பேசிட்டு இருக்கிறார். அவர் வக்கீல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோர்ட் ரூம்ல யாரு நியாயாதிபதி, யார் நீதிபதிங்க? பிதாவாகிய தேவன். நமக்காக பரிந்து பேசுகிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக சாட்சியிடுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் மற்றும் தூதர்கள். ஸோ இதுதான் கோர்ட் ரூம். டெய்லிக்கும் கோர்ட் நடந்துட்டு இருக்கு பரலோகத்தில். இது நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இதுதான் உண்மை. கோர்ட் ரூம் ஆஃப் ஹெவன். அதான் சொன்னீங்களா, அதை பற்றி ஒரு தனி ஒரு டாபிக், அது மேபி தேவனுக்கு சித்தமானா நம்ம அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். இப்போ இந்த பரத்துக்கு பாருங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த வேர்டை இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த பையன் சொல்ற ஒரு வார்த்தை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகும். ஸோ நான் பாவம் செய்யும் போது இங்கே மட்டும் நான் மீறல, என்ன குறித்து பரலோகத்தில் என்ன எழுதி வச்சிருக்கோ அதுலேயும் நான் என்ன பண்ணிட்டேன், மீறுதல் செஞ்சிட்டேன். அதுலேயும் நான் இங்கேயும் குற்றவாளி ஆயிட்டேன், பரலோகத்திலையும் குற்றவாளி ஆயிட்டேன். ஸோ இங்கே நான் ஃபர்கிவ்னஸ் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அங்கே எனக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ், அங்கே ஒரு மன்னிப்பு எனக்கு கிடைக்க வேண்டும். ஸோ அந்த மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் தான் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, மனசுக்குள்ள சொல்றது முக்கியம் இல்லை. ரெண்டாவது காரியம் பார்த்துட்டு இருக்கோம், ரெஃப்யூஸ். எப்படி ரெஃப்யூஸ் பண்ணணும்னா, வாயை திறந்து வெர்பலா, அதாவது வாயை திறந்து சத்தமா நம்ம என்ன சொல்லணும்னா, என்னுடைய இருதயத்திலே குறிப்பிட்ட ஒருவேளை ஒரு பாவம் செஞ்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், நான் கோவப்பட்டதினாலே என்னுடைய அறைகளுக்குள்ளாக, என்னுடைய இருதயத்தின் அறைகளுக்குள்ளாக வந்திருக்கிறதான அசுத்தங்களை இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இருதயத்தை விட்டு நான் வெளியேற்றுகிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே வெளியேற்றுகிறேன். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக போட்டு இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன், பரலோகத்தில் இயேசுவின் ரத்தம் என்ன குற்றவாளியாக தீர்க்காம என்னை குற்றமற்றவனா தீர்க்கிற மாதிரி இப்போ என்னுடைய இருதயத்தினுடைய அறைகளிலும் நான் என்ன பண்ணப்படுறேன், குற்றவாளி இல்லைன்றதை நான் தீர்ப்பாக இயேசுவின் ரத்தத்தினால சொல்றேன்னு சொல்லி மனசுல யோசிக்க கூடாது, வாயினால சொல்லணும், அறிக்கை பண்ணணும். வாயினால சொல்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்றது புரியுதுங்களா? வாயினால, வாயை திறந்து. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்ம வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு எதுக்கு வாயை கொடுத்துருக்கிறாரு? அவரை துதிக்கிறதுக்கு, அவரை பாடுறதுக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ், இந்த வாரம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் திடீர்னு ஒரு உற்சாகம் வந்துருச்சு, எல்லாம் நல்லா கைத்தட்டி பாட்டு பண்ணேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எல்லாம் அப்படியே தூக்கத்தோடு எழுந்துச்சு வந்த மாதிரியே இருப்பாங்க எல்லாரும். சில நேரங்களில் செகண்ட் சர்வீஸ் அப்படி இருக்கும். சரி எப்படியோ, ஆனால் தயவு செஞ்சு நம்ம யாருமே அமைதலாக இருக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வரல. அப்படின்னா ஆண்டவர் நம்மளை எப்படி படிச்சிருக்கணும்? ஊமையாக தானே படிச்சிருக்கணும். இல்லை எல்லாரும் இல்லை இல்லை வரிசையாக யாரும் ஆராதிக்கல அப்படின்னா உள்ளே வரும்போதே டேப் ஓட்டிக்கிட்டு வந்துருங்க வாயில். நான் பாட மாட்டேன், நான் தேவனை துதிக்க மாட்டேன் அப்படின்னு வாயில் ஒரு டேப் ஓட்டி விட்டுருலாம். சரிங்களா? ஆனால் கர்த்தர் எதுக்கு நமக்கு வாயை கொடுத்துருக்கிறாரு? அவரை துதிக்க, அவரை பாட. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப முக்கியமாக
இந்த பாவங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அதை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். வாயை திறந்து சத்தமா நம்ம என்ன பண்ணணுங்க? அறிக்கை பண்ண வேண்டும். இந்த நெகேமியா பாருங்க, அவர் சும்மா அப்படியே ஊம மாதிரிலாம் அவர் செய்யல. அவர் சத்தம் போடுறார், திட்டுறார். இன்ஃபேக்ட் மற்ற இடத்துல பயங்கரமாக கோவப்படுவார். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்ரவேலர் வந்து மற்ற இனத்தாரை போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பயங்கரமாக டென்ஷனாக அடிப்பார், கன்னத்திலே அறைவார். போய் கல்யாணம் பண்ணியிருக்கு, ஏன் கல்யாணம் பண்ணேன்? நான் படிச்சு போது எனக்கு சிரிப்பாக வரும். நெகேமியாவுக்கு எவ்வளோ ஒரு கோவம், அவ்வளோ ஒரு ஆத்திரம் வந்திருக்கு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு அவருக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்திருக்குது. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் அந்த மாதிரி அந்த ஹோலி ஆங்கர்னு சொல்லலாம், பரிசுத்த கோவம் அவருக்குள்ள. என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத போய் இனி செஞ்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வரும்போது அவர் வாயை திறந்து நம்ம சொல்ல வேண்டும். அப்போது இந்த காரியங்கள் நம்ம வாயை திறந்தது. அதனால தான் பாருங்கள், மார்க் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். மார்க் 5 7-8 ஜீசஸ் அங்கே இடத்துல ஒரு விஷயம் செய்கிறார் பாருங்களேன். மார்க் 5 7 இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இப்போ இந்த அசுத்தாவி எப்படி வெளியே போகுதுங்களா? எதனால வெளியே போகுது? ஜீசஸ் வாயை திறந்து அசுத்தாவியே வெளியே புறப்பட்டு போன்னு சொல்லி அவர் வாயை திறந்து சொன்னார். நிறைய இடத்துல அவர் போன உடனே அவர் பிரசன்னத்திலே நிறைய பிசாசு ஓடிச்சு, அது வேற. ஆனால் இந்த பிசாசு எப்படி போயிருக்குது? வாயை திறந்து சொன்னதுனால தான் அந்த பிசாசு இந்த கேள்வியை கேட்குது, எனக்கு உமாக்கும் என்ன, என்னை ஏன் சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு ஏசப்பா கிட்ட கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வெர்பலா வாயை திறந்து நம்ம பிசாசை எதிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ முதலாவது என்ன பண்ணோம்? என்ன பிரச்சனைன்றதை அறிந்து கொள்ளணும். அடுத்து ரெண்டாவதா அதை நம்ம வாயை திறந்து அறிக்கை பண்ணி எதிர்க்கணும். இப்போ இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லலாமா எல்லாரும்? சாத்தானே கொஞ்சம் ஏங்க, சாத்தானை வந்து என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி கூப்பிடுறீங்க. உன் ஃப்ரெண்டா? சாத்தான உங்களோட ஃப்ரெண்டா? எப்படி கூப்பிடணும்? ஒரு கோவத்தோட கூப்பிடணும். கோவத்தை எப்படி டேய் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி, சரிங்களா? ஒரு கோவத்தோட இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சாத்தானே, உன்னையும் உன்னுடைய மறைவான ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தின் அறைகளை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். நான் உன்னையும் உன் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் மறுத்து உன்னுடைய எல்லா கிரியைகளையும் என்னை விட்டு துண்டித்து போடுகிறேன். பிசாசே, உன்னையோ உன்னுடைய கிரியைகளையோ இயேசுவின் நாமத்தில் நான் வெளியேற்றி உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் எல்லா தொடர்புகளையும் வெட்டி போடுகிறேன். உன்னையோ உன் கிரியைகளையோ நான் இனி பொறுத்து கொள்ளப் போவதில்லை. என்னுடைய இருதயத்தின் அறைக்குள் நீ நுழையும்படி இருக்கும் எல்லா சட்டப்பூர்வமான தொடர்புகளை இயேசுவின் நாமத்தில் வெட்டி போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால் நான் பிசாசின் எல்லா அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தில் உரித்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போ 2 காரியங்களை பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? முதலாவது அறிந்து கொண்டிருக்கிறோம், கண்டறிந்து கொண்டிருக்கிறோம், ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவதா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம், ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறோமா? வாயை திறந்து சத்தமா ஜெபிப்பதினால. அடுத்ததாக நாம் அகற்ற வேண்டும், ரிமூவ் பண்ணணும். இதை அசுத்தா இப்போ நெகேமியா பார்த்துட்டு, தோபியா அப்புறம் இங்கே இருக்கிறியா, பரவாயில்ல இங்கே இருக்கணும் சொல்ல, எப்படா உள்ள வந்தேன்னு சொல்லி என்ன பண்றாரு? அடிச்சு துரத்துறாரு. உள்ள இருக்கிற பொருள்லாம் வெளியே தூக்கி போடுறாரு. பிசாசை வந்து எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, காக்ரோச்சுக்கு ஒப்பிடலாம். பிசாசனுடைய கிரியைகளையும் பிசாசனுடைய அஸ்தாவிகளையும். இப்போ நீங்க காக்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல வெளிச்சத்தில் நல்லா போகுமா? பல்லி வேணா வெளிச்சத்தில் போகும். ஆனால் காக்ரோச்சு உங்கள் கிச்சனில் லைட்டை போட்ட உடனே என்ன ஆகிடும்? திருச்சி ஓடும். இது மாதிரி தான். ஸோ அசுத்த ஆவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் மாதிரி தான். அது என்ன பண்ணுன்னா இருளில் மட்டும் தான் வேலை செய்யும். வெளிச்சம் உள்ளே வந்தோம்னால அதால் என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. அப்போது இவ்விதமான தாக்கங்கள், அதாவது உள்ளே இருக்கும்போது வெளிச்சம் உள்ளே வரும்பொழுது லைட்டாக உள்ளே இருந்து ஒரு சில கிரியைகள்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு நேற்று நடந்துச்சு இல்லையா, அந்த மகனுக்கு அவனுடைய இருதயத்தினுடைய ஒரு அறையில் தெரியாமல் ஒரு அஸ்தாவி ஒன்று இருந்திருக்கு. அதனால அது ஃபிட்ஸ் என்ற ஒரு விதத்தில் என்ன ஆச்சு? அது நுரை தள்ளி அது வெளிப்பட்டுச்சு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய நடக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸ்னீஸ் பண்ணுவாங்க, தும்புவாங்க, அப்புறம் வந்து இது கொட்டாவி விடுவாங்க. ஜோம் பண்ணும்போது கொட்டாவியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அறையிலிருந்து ஒரு அசுத்தாவி வெளியே
கிளம்பி போய்கிட்டு இருக்குது. ஒரு சிலர் இரும்புவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தும்புவாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நான் சொன்னேன். வாந்தி எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு பயங்கரமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக கசப்பை ஏதோ ஒரு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வாமிட்டிங், திடீர்னு வாந்தி வந்து சம்மந்தமே இல்லாமல் பயங்கரமாக போய் வாந்தி எடுத்துட்டு வந்தார். அப்புறம் போன வாரத்தில் நடந்த ப்ரேயரில் ஒரு அம்மா லைவில் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் டெலிவரன்ஸ் ப்ரேயர் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி உட்காந்துட்டு இருந்த இடத்துல இருந்து அவங்களை தூக்கிட்டு போய் அப்படி கிச்சனில் போய் தள்ளி விட்டுருச்சோம். தள்ளி விட்டு அவங்களுக்கு மோஷன் போய் யூரின் போய் அப்படியே ரொம்ப அந்த அசுத்தாவை பாருங்க எந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு டெலிவரன்ஸ் ஆயிருக்கு. இப்போ கர்த்தர் இன்னும் அவங்களுக்கு முழுமையான விடுதலை தரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லாம் பல விதங்களில் பிசாசு என்ன பண்ணுவாங்க, இருதயத்தை விட்டு அவன் வெளியேறுவான், இருதயத்தின் அறைகளை விட்டு வெளியேறுவான். ஸோ இந்த ரிமூவல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது வெளியேற்ற ப்ராசஸ் வந்து கஷ்டம் தான். அதுக்கு நமக்கு தைரியம் வேணும். என்ன தைரியம் வேணும் தெரியுமா? ஏதாவது ஜோம் பண்ணும் போது, இப்போ உதாரணத்துக்கு நான் முன்னாடி ஜோம் பண்ணுறேன், ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ளே ஒரு அஸ்தாவி வந்து நான் இப்படிலாம் ஆடி ஏதாவது கீழே விழுந்துட்டேன்னா நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க? இப்படி நான் யோசித்துக்கிட்டு இந்த ஜபமே பண்ணாமல் இருந்தேன்னா யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ பில்லி இவ்வளோ பில்லியோட பிரசங்கத்தை கேட்டோம், ஆனால் பில்லிக்குள்ளே என்ன இருந்திருக்குது, அஸ்தாவி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இப்படி நம்ம யோசிச்சு தான் எல்லா அஸ்தாவிக்கும் நம்ம குடித்தனம் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா அஸ்தாவியும் நம்ம இருதயத்தின் அறைகளுக்குள்ள நல்லா ஜாலியாக தங்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கமாக போயிடுமே, வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அவமானமாக போயிடுமே நினச்சி நிறைய அசுத்தாவிகளை நிறைய விசுவாசிங்க இருதயத்துக்குள்ளே நல்லா பூட்டி பரவாயில்ல உள்ளே இருந்துக்கோ, வெளியே வந்தால் என் மானம் போடும், மரியாதை போயிடும், அதனால உள்ளே இருந்துக்கோ. ஆனால் நம்மளை அறியாமலே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறோன்றது நமக்கு தெரிய மாட்டேது. ஸோ இந்த ரிமூவல் ப்ராசஸ், இந்த வெளியே துரத்துற ப்ராசஸில் கண்டிப்பாக இவ்விதமான தாக்கங்கள், அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி தும்புறது, கொட்டாவி வர்றது, சில நேரங்களில் வாந்தி வர்றது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். ஆகையினால இவ்விதமாக காரியங்கள் இருக்கும்போது நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு டெலிவரன்ஸ் தான் முக்கியம். நமக்கு விடுதலை வேணும். நம்முடைய இருதயத்தின் அறைகள் சுத்திகரிக்கப்படணும். பரிசுத்தமாக நம்ம தேவனை போய் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ ஆகையினால ஏசப்பா பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறார், அவர் கமாண்ட் பண்ணி அந்த அசுத்தாவிகளை அவர் வெளியே துரத்துறார். அப்போ எவ்விதமாக நிறைய விதங்கள் நான் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். சில நேரங்களில் கத்துவாங்க. இப்போ ஒரு சில பிசஸில் லிட்டரலாக சத்தமாக கத்தும். எனக்கு தெரிஞ்சு விசுவாசிகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கான்னு தெரியல, சம்டைம்ஸ் இருக்கலாம். கரெக்டான அசுத்தாவியை டார்கெட் பண்ணோன்னா உள்ளேருந்து கத்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் மிருகங்கள் மாதிரி நடப்பாங்க, குரங்கு மாதிரி 4 கையில் நடந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமான இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க, அவதூறான வார்த்தைகளை பேசி, அதாவது எந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ணுறாரோ அந்த ஊழியக்காரரை திட்டுற மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்னா உள்ளே இருக்கிற அசுத்தாவி வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னுவாங்க. அதே மாதிரி ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் திடீர்னு நவுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஒரு டைமு சின்ன வயசில் நான் அப்பா கூட ஊழியத்துக்கு போவேன். அப்பா அந்த ஒரு சர்ச்சில் அப்பா ஒரு பாஸ்டர் கிட்ட இருந்தாங்க. அவர் அந்த பாஸ்டர் ஒரு அசுத்தாவி நைட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜன்னல் திறந்து விட்டு போச்சா ஜபிக்கும் போது அப்போ வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அந்த அஸ்தாவி. அப்போது சரி நீ வெளியே போகிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அதை பாருங்கள் வெளியே போகிறேன்னா போட்டிருக்க எல்லா லைட்டும் டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீ படத்தில் நிஜத்தில் சொல்கிறேன் நான், சரிங்களா? படத்தில் ஏதோ விஎஃப்எக்ஸ் சிஜிஐ பண்ணாங்கன்னா நீ கூடாது, இது நிஜத்தில் நடந்தது. அந்த சர்ச் பெருசாக இருக்கும். அந்த சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அசுத்தாவி என்ன பண்ணுதுங்க, வெளியேறும் போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுச்சு. சுவிட்செல்லாம் அப்படியே தான் இருக்குது, லைட் போட்டு ஆஃப் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சில காரியங்கள் பிசாசு இப்படியும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த மாயாஜாலம் மந்திரலாம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கிம்மிக்ஸ் வேலையெல்லாம் பிசாசு நிறையா பண்ணும். ஸோ இது எல்லாமே அதனுடைய தந்திரம், அது வந்து வெளியேறுகிற விதங்களாக இருக்கிறது. சரி, இப்போ பாருங்க நெகேமியா என்ன பண்ணுறாரு, தொபியாவோட எல்லா பொருளையும் தூக்கி என்ன பண்ணுறாரு, அடிச்சு வெளியே துரத்துறாரு. அவருக்கு பயம் இருந்துச்சா நெகேமியாவுக்கு? நெகேமியா பயப்பட்டார். ஐயோ தொபியா வெளியே போய் ஆளை வச்சு நம்மளை போட்டு தள்ளிட்டானா, இப்படிலாம் யோசிச்சிருப்பாரா? அவர் யோசிக்கவே இல்லை. அவருக்கு தேவை பரிசுத்தம். தேவாலயத்தில் அறையில் தைரியமாக துணிச்சலாக வந்து ஊன் பொருளை கொண்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறியே, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்த கோபம் வந்துருச்சு. ஒரு அந்த வைராக்கியத்தில் என்ன பண்ணுறாரு,
அவன் தொபியாவது அவனாவது அடிச்சு துரத்துறா வெளியே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, யாருக்குமே பயப்படலை. அப்போ இந்த மூணாவது ப்ராசஸ் செய்யும் போது, அதாவது பிசாசனுடைய கிரியைகளை நம்ம வெளியேற்றும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம பயப்படவே கூடாது. பிசாசு இப்படி செஞ்சிருவானா அப்படி செஞ்சிருவானா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த ஜெபத்தை எல்லாரும் பண்ணப்படும். எல்லாரும் நம்மளுடைய நெஞ்சு மேல கை சொல்லாம, என்னுடைய சரீரத்தை விட்டு, இருதயத்தை விட்டு எல்லா அசுத்த ஆவிகளும் அவற்றின் உடைமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் வெளியேற்றுகிறேன். என் சரீரத்தின் வாசல்கள் வழியாய், ஜன்னல்கள் வழியாய் சத்துருவே நீ வெளியேறுவாயாக. என்னை விட்டு வெளியேறி இனி திரும்பி வராதிருப்பாயாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அடுத்ததா கடைசியா பார்த்து நம்ம முடிக்க போறோம், ஜெபிக்க போறோம். கடைசியாக தேவன் விரும்பும் காரியங்களினாலே இருதயத்தை நிரப்ப வேண்டும். டு ரெஸ்டோர் த திங்ஸ் தட் காட் டிசையர்ஸ். கர்த்தர் விரும்புகிற காரியங்களினாலே நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்ப வேண்டியது அவசியமா இருக்குது. 9ஆம் வசனம் பாருங்க, நெகேமியா 13:9 பாருங்க. என்ன பண்றாரு நெகேமியா? 13:9 வாசிக்கலாம். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பனிமூட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியும் அங்கே திரும்பி கொண்டு வந்து வைத்தேன். ஏன்னா அந்த ரூம்ல முதல்ல அதுதான் இருந்திருக்கு. என்ன இருந்திருக்குது? தேவனுக்கு பலி செலுத்தும் போது, ஆராதனை பண்ணும் போது அந்த இஸ்ரவேலர்களுடைய முறைமையின்படி இருக்கிறதான ஆலய பனிமுட்டுகள், காணிக்கைகள், சாம்பிராணி, இதெல்லாம் தான் இல்லை. இதுதான் அந்த ரூமுக்குரிய ஒரிஜினலாக இருக்க வேண்டியது. அந்த ரூம்ல யார் இருந்திருக்கிறா? தொபியா இருந்திருக்கிறான். அவனுடைய ஐட்டம் இருந்திருக்குது. அதெல்லாத்தையும் அடிச்சு வெளியே துரத்திட்டு இப்போ பழையபடி பாருங்க, முதல்ல என்ன பண்றாரு, ஒரு சுத்திகரிக்கிற ரூமை சுத்தம் பண்றாரு. ஏன்னா அவன் இருந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த ரூமை நாஸ்தி பண்ணிட்டான், அந்த ரூமை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். அதனால இப்போ நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி இப்போ அதில் பொருளை கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஃபைனலாக பண்ணுற ப்ராசஸ் என்ன? இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த அறைகள் என்ன பண்ணப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்டு இப்போ இத்தனை பொருள்லாம் கிடையாது, ஆலய பனிமூட்டு, காணிக்கை, சாம்பிராணிலாம் கிடையாது. தேவன் விரும்புகிறதெல்லாம் பரிசுத்தம் மாத்திரம்தான். பரிசுத்தத்தினாலே கர்த்தாவே இந்த இருதயத்தின் அறையை நீங்கள் என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. உங்களுடைய வெளிச்சம் உள்ள இருக்கட்டும், உங்களுடைய அக்கினி எப்பயுமே அந்த அறையில் பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும். இப்படி நம்ம சொல்லும் பொழுது அந்த அறை எப்பயுமே, இதை வந்து டெய்லிக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்றதுனால கிடையாது, தினந்தோறும் ஒவ்வொரு அறையவும் நம்ம சொல்லி அந்த அறையில் இருக்கிறதான அசுத்தங்கள் வெளியேறணும். அந்த அறையில் இருக்கிறதான அசுத்தாவினுடைய கிரியைகளை வெளியேற்றி ஃபைனலாக அதுக்குள்ள தேவனுடைய பரிசுத்தத்தை சொல்லி ஜோம் பண்ணிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு 90 அறையும் வெளிப்படுத்தி இதெல்லாம் ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோம் வருது 4 மணி நேரம் ஆகும் டெய்லிக்கும். அதனால தாங்க நான் ஜோபமே பண்ணுறதில்லைன்னு நீங்கள் நிறைய பேர் அதனால தான் ஜோபெல்லாம் பண்ண ஆரம்பித்தா நிறுத்த முடியாதுங்க, அதனால ஜபமே பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனாலும் நமக்கு ரொம்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ அதனால் கர்த்தர் என்னென்ன அறைகளை வெளிப்படுத்துகிறாரோ அந்த அறைகள் எல்லாம் இந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். முதலாவது என்ன சொன்னோம்? கண்டறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதா எதிர்ப்பு தெரிவிக்கணும். மூணாவதா அகற்றப்பட வேண்டும். நான்காவதா தேவனுக்கு பிரியமான காரியங்களினால அதை நிரப்பணும். பரிசுத்தம், இந்த மாதிரி காரியங்களை நம்ம அதில் நிரப்பணும். என்னென்ன காரியம்னு உங்களுக்கு லிஸ்ட்டு சொல்கிறேன், அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கறது என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு அறையிலையும் இருக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயம் தான் இருக்க போகுது. ஃபைனலாக இருதயத்துக்குள்ளே என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது சந்தோஷம், ஜாய். எல்லா அறைக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கணும். ரெண்டாவதா பீஸ், சமாதானம். மூணாவதா ஜென்டில்னஸ், இணக்கம். நான்காவதா அன்பு. அப்புறம் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். அப்புறம் எக்ஸைட்மெண்ட், உற்சாகம். அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி, புதிதாக காரியங்களை செய்தல், தேவனுக்காக புதிதான காரியங்கள், கிரியேட்டிவிட்டி. அடுத்ததா நியூ ஐடியாஸ், புதிய எண்ணங்கள். கர்த்தர் புதிய காரியங்களை வெளிப்படுத்துவார். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ அந்த ஊழியக்காரருக்கு எப்படி தெரியும்? அவர் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அறையெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு ஒப்பு கொடுத்தனால கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணுறாரு? புதிய ரெவலேஷன் கொடுக்குறாரு, புதிய ஐடியா கொடுக்குறாரு. இந்த வசனத்தை, நெகேமியா வசனத்தை எத்தனை தடவை நம்ம படிச்சிருப்போம். நமக்கு ஏதாவது தோணுச்சா? நமக்கு ஏன் தோணல? ஏன்னா நம்மளுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம அனுமதிக்கல, நம்ம ஒரு புது ஐடியாக்காக நம்ம ஆசைப்படல. அப்போ ஒவ்வொரு தடையும் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன கேட்கணும்?
ஆவியானவர் இருதயத்தின் அறைகளை சுத்தம் பண்ணுங்க, ஒவ்வொரு வசனத்தில் மறைந்திருக்கிற ரெவலேஷன் எனக்கு கற்றுதாங்க. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி புது புது ரெவலேஷனை தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்றார்? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸோ ஆகையினாலே நம்ம இதற்காக நம்ம ஆசைப்படணும். கிரியேட்டிவிட்டி, ஐடியாஸ். அடுத்ததாக பரிசுத்தம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது பரிசுத்தம். அடுத்ததாக ஒவ்வொரு அறையிலும் ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம். அடுத்ததாக பிரேயர். அடுத்ததாக இன்டிமசி வித் காட். ஒவ்வொரு அறையும் தேவனோடு தொடர்பு பட்டதாக இருக்க வேண்டும். தேவனோடு ரொம்ப நெருக்கமான அறைகளாக ஒவ்வொரு அறை. ஏசப்பா நினைச்சா எல்லா ரூமையும் போய் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு ஆக்சஸ் இருக்கணும், அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? திரும்ப சொல்றேன். சந்தோஷம், சமாதானம், இணக்கம், அன்பு, மகிழ்ச்சி, உற்சாகம், புதிதாய் உருவாக்குகிறதான எண்ணங்கள், கிரியேட்டிவிட்டி, ஐடியாஸ், புதிய எண்ணங்கள், வெளிப்பாடுகள். அடுத்ததா பரிசுத்தம், ஜெபம், தேவனோடு இருக்கிறதான நெருக்கம். இதுதான் நம்மளுடைய எல்லா இருதயத்தினுடைய எல்லா அறைகளிலும் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ ஃபைனலாக நம்ம யாருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும்? இப்படி நம்மளுடைய இருதயம் மாற்றப்படும் பொழுது நம்மளுடைய வேலை என்னவா மாறிடும்னா, நம்ம ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். பிரதான ஆசிரியன் அவர் தான். ஆனால் இந்த சரீரத்திற்கு, இந்த ஆலயத்துக்கு பிரதான ஆசாரியன் யாரு? நான் தான். சரீரமாகி இந்த ஆலயத்துக்கு பிரதான ஆசாரியன் யாருங்க? நான் தான். நான் தான் அந்த சுத்திகரிப்பை பண்ணணும். எனக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியர் மேலே இருக்கிறார். ஆனால் இப்போ பிரதான ஆசாரியனா இந்த ஆலயத்தை சுத்திகரித்து ஒவ்வொரு தாட்டியும் ஆராய்ஞ்சு பார்த்து காத்துக்கொள்றது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. அப்போ இந்த காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக அசுத்தாவிகளை நம்ம வெளியே துரத்துறோமோ, அதே அளவுக்கு இயேசுவின் ரத்தத்தின் மேலே இருக்கிற தைரியத்தோட ஆசீர்வாதத்தையும் நம்ம கட்டளையிடணும். ஆசீர்வாதத்தை நம்ம கமாண்ட் பண்ணணும். ஆண்டவரே தாங்க ஆண்டவரே. அது ஓகே, அது நம்ம அறியாத நாளில் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எப்படி தைரியமாக பிசாசை வெளியே துரத்தணுங்க இல்லைங்களா? அதே மாதிரி பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? கமாண்ட் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் என்னை வந்து சேருவதாக, எனக்கு வேண்டிய சுகம் என்னை வந்து சேருவதாக, என்னுடைய பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படுவதாக. இப்போ முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் எதுவுமே செய்யாமல் நிறைய பேர் இந்த லாஸ்ட் மட்டும் செய்வாங்க. ஆசீர்வாதத்தை மட்டும் கமெண்ட் பண்ணுவாங்க. என்னை வந்து சேரட்டும், நான் சுகமாக இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். எந்த இருப்பேனும் வராது. பேனு வேணா வரலாம், எந்த இருப்பேனும் வராது. நான் ஏன் சொல்றேன்னா, முன்னாடி இருக்கிற சுத்திகரிப்பு இந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே நடக்காம நம்ம கடைசியா போய் வெறும் கமாண்டிங் த பிளஸிங் மட்டும் பண்ணோம்னா, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருந்தோம்னா, நீங்க 100 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ப்ராசஸை நம்ம ஒழுங்காக நம்ம செய்யணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். சத்ருவானவன் நம்மிடத்திலிருந்து நியாயப்படி திருடின எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அதை சரி செஞ்சு கொண்டு அந்த இருதயத்தை விட்டு அதை தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு திரும்ப அந்த இருதயத்துக்குள்ள தேவையான பரிசுத்தம், ஜெபம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனி, இதெல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள நிரப்பி நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்னதுங்க? ஆலயத்தை பார்த்துக்கிறது. அது அவர் தான் கமாண்ட், அவர் தான் சீஃப், அவர் தான் அங்கே பொறுப்புள்ளவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கட்டடத்துக்கு ஓனர் ஒருத்தர், மேனேஜர் ஒருத்தராக இருப்பார். ஓனர் யார்? இந்த சரீரத்துக்கு ஓனர் ஏசப்பா. ஆனால் இதுக்கு மேனேஜர் யார்? நான் தான். ஸோ இந்த அறைக்குள்ளே எது வருதோ எது போதோ அதுக்கு அனுமதி கொடுக்கறது யாருடைய கையில் இருக்குது? என் கையில் இருக்குது, ஓனர் கையில் கிடையாது. ஓனருக்கு இதை அழிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, இதை கட்டுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அறைகளுக்கு அனுமதிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? எனக்கு தான் இருக்குது, நமக்கு தான் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதற்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க போகிறோம். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். எல்லாரும் நம்முடைய இருதயத்தின் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணலாமா? பிதாவாகிய தேவனே, நீர் எனக்கு கொடுக்கிற விடுதலைக்காக, சுத்திகரிக்கிற உம்முடைய கிரியைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் எனக்கு இருக்கிற அதிகாரத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டவனாகவும் என் இருதயத்தின் அறைகள் சுத்தமாக்கப்பட்டதாகவும் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். உம்முடைய மகிமை என் இருதயத்தின் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாகவும் ஊடுருவி எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவதாக. ஒவ்வொரு வாசலும், ஜன்னல்களும், கதவுகளும் இயேசுவின் நாமத்தினால், வல்லமையினால் மூடி முத்திரை போடப்படுவதாக. என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளப்பட்ட காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே,
மகத்துவமான உம்முடைய விடுதலைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆகையினாலே நம்ம எல்லாரும் கண்களை மூடி இப்போ தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து நீர் எனக்கு பதில் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிப்பது அப்பா, நாங்கள் நிச்சயமற்றவர்களைப் போல நாங்கள் ஜெபிக்கவில்லை அப்பா, நாங்கள் நிச்சயமற்றவர்களைப் போல நாங்கள் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே அப்பா ஒரு நிச்சயம் உண்டு. எங்களுக்கு நீர் பதில் தருகிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எங்களுக்கு நீர் பதில் தந்திருக்கிறீர். அநேக காரியங்களை இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பதில் தந்திருக்கிறீங்க. இனிமேலும் எங்களுக்கு நீங்கள் பதில் தர போறீங்கப்பா. ஆகையினால் இப்பொழுது நான் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் எனக்கு பதில் தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. சொல்லலாமா எல்லாரும் வாயை திறந்து? கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இருதயத்தின் அறைகளை நீர் சுத்திகரித்து எனக்கு ஒரு விடுதலை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம், வாயை திறந்து கேளுங்க. கர்த்தாவே, இருதயத்தின் அறைகளை கர்த்தாவே நான் சுத்திகரிக்கும்படியாக எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, நீங்க வெளிப்படுத்துகிற இந்த காரியங்களை குறித்து அப்பா நான் ஜாக்கிரதையாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.